இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. நமது மாற்றுத்திறனாளிகள் பேரவையின் 128வது வார வான்வெளி கருத்தரங்கு இப்பொழுது துவங்க இருக்கின்றது. இந்த கருத்தரங்கிலே இன்று பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சம்பந்தமாக அதில் கலந்து கொண்டவர்களுடைய பகிர்வுகளை, அதனுடைய சாராம்சத்தை, அனுபவத்தை பற்றி நாம் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். சிறப்புமிக்க இந்த ஒரு கருத்தரங்கானது மிக நன்றாக போய்கொண்டிருக்கிறது. 128 வாரங்கள் கடந்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் நான் மனமாற வணங்கி வணங்குகிறேன். இதிலே இன்றைய நிகழ்ச்சியிலே அனுபவம் பகிர்வு சம்பந்தமாக நமது பாண்டிச்சேரியை சார்ந்த நண்பர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சுந்தர், கலா, ராஜேஸ்வரி, எபினேசர் அண்ட் ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு நம்மிடையே அனுபவங்களை, அவர்கள் தெரிந்து கொண்ட அனுபவங்களை நம்மளுடைய உரையாட இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்று எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை துவக்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே முதல் பகுதியாக நிகழ்ச்சி நிரலை வாசிப்பதற்காக டாக்டர் திருமதி அபிராமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கோபிநாத் இருக்காருங்களா? அபிராமி பாக்குறேன் சார். தலைவர் சைலண்டா இருக்கேன்னு பார்த்தேன். தலைவர் தான் இன்னைக்கு வரலையாட்டு இருக்கு, அவர் ஆபீஸ் ஒர்க்ல இருக்காரு. சார் அபிராம் மேடம் உள்ள இல்ல சார், லைன்ல இல்லைங்களா? வெல்கம் அட்ரஸ் சார். எஸ் சார். திருமதி டாக்டர் அபிராமி அவர்கள் இன்னும் வராத காரணத்தினால் இப்பொழுது நிகழ்ச்சியினருடைய அடுத்த பகுதியாக வரவேற்புரை கூறி நம்மை எல்லாம் வரவேற்க வருகிறார் பேரன்புக்குரிய டாக்டர் பேராசிரியர் மதன் மோகன் அவர். நன்றி சார், நன்றி. வெல்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வார்ம் குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. நம்மளுடைய காங்கிரஸினுடைய 128 வீக் இட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன். போயிட்டே இருக்கும் and I'm very happy about that. இந்த வாரம் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வரும். நம்ம எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் வரும். ஏன்னா இன்னைக்கு என்னுடைய குரல்லையே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும் நான் நினைக்கிறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். சாரும் நானும் சேர்ந்து ஐ கன்சிடர் ஏதோ ஒன்று இன்னைக்கு செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு உண்மையான மன திருப்தியோட ஒரு சந்தோஷமும் இந்த குரல் நிச்சயமா தெரியும். ஒரு வைப்ரேஷனும் ஒரு மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு எங்களுக்கு இருக்கு. காரணம் நாங்கள் நடத்தின அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக நடத்தின சிவராமகிருஷ்ணன் மற்றும் இளங்கோவுக்கு எங்களுடைய பாராட்டுகள், நன்றிகள். ஸோ இந்த கூட்டத்துக்கு நம்மளுடைய தலைவர் வைகபதி சார் வர முடியல. ஸோ இருந்தாலும் இன் ஆப்சென்ஷியா ஐ விஷ் டு வெல்கம் சார். அண்ட் நம்மளுடைய தூண்கள் ராமகிருஷ்ணன், பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார், நம்மளுடைய அத்தியனா சார் வந்திருக்காரு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அட்வொகேட் சுரேஷ் மற்றும் ஒரு குறிப்பான ஒரு இளைஞர் அப்படின்னா நம்மளுடைய சிதம்பரம் சார். ஸோ இவங்க எல்லாரையும் வரவேற்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர் சிவகாமி சுந்தரி அவங்களுக்கும் ஸ்பெஷல் வெல்கம். அண்ட் நிறைய பேர் இல்லப்பட் சார், பகவதி
ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து யூஸ்வலா வரவங்க, யூஸ்வலா நம்மளை சப்போர்ட் பண்றவங்க, ஆல் ஆஃப் யூ. அண்ட் இன்னைக்கு சிறப்பாக, இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா சிறப்பா வந்திருக்கவங்க, லைக் நம்ம அட்டென்ட் பண்றவங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்னேசன், ஐயப்பன், ராஜேஸ்வரி, எட்ஸெட்ரா, யார் அவங்க அனைவரையும் வந்து ஐ எம் வெல்கமிங் them, all of them for this special meeting, should I say. And இந்த மீட்டிங்ல வந்து they will be sharing அவங்க நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில நடத்தின அந்த ஃபங்க்ஷன்ல அவங்களுடைய கெயிம்ஸ் என்னென்ன, அவங்களுடைய என்னென்ன இருப்பாங்க. Also, I welcome Ilango and Gopinath and Siva. I'm really happy. So I'm welcoming all of you for this special congregation meeting, and I hope that this meeting will be blessed. And the sage to the other physically challenged also சார் மைக்க மியூட்ல போட்டுருங்க. have some effect on the livelihood of our community. So thank you very much, sir. Thank you very much. I really thank Chairman sir for giving me this opportunity. And I'm handing over the session back to Athiyana sir. Thank you very much, sir. நன்றி நன்றி சார். மிக அழகாக இன்றைய வரவேற்புரை எடுத்துச் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னது போல உங்களுடைய உளமாற மகிழ்வோடு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் என்று நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நடந்திருக்கும் போது தோணுது. கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த 2 நாள் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி நீங்க நடத்திட்டு வர்றதுக்கு உண்மையிலேயே நம்ம பேரவை அதனுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை கூறிக்கொள்கிறது. அத்தோடு இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கிறவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழில் முனைவோர் வாய்ப்புகள் குறித்த 2 நாள் பயிலரங்கம் பற்றிய கருத்துக்களை எடுத்து சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா முக்கிய நம்மளுடைய தொழில் செய்யறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு என்ன பயிற்சிங்கிறதா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதை பத்தி மிக சிறப்பா இன்னைக்கு எடுத்து சொல்ல இருக்காங்க. அந்த நிலைமையில நம்மளுடைய நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அமர் சேவா சங்கத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களை, பத்மஸ்ரீ விருது பெற்றவர், அவர்களை முன்னிலை ஆற்றும்படி அவருடைய வாழ்த்துக்களை எடுத்து சொல்லும் பொழுது கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்க எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காரு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பயிலரங்கம் சிறப்பாக நடந்தத கேட்டோர்கள் மூலமா பார்த்து தெரிஞ்சிட்டோம். அதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் பங்கு கொண்டவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இது போன்று பல நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். நம்ம பிரதமர் சார் சொன்ன மாதிரி அது ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்காரு. விரிவாக சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெற எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வெளிப்படுத்தலுக்கு நன்றி உரை விடைபெறுவதற்கு முன்னால காந்தி ஜெயந்தி வருது, முதியோர் தினம் வருது. முதியோர்களும் எல்லாருக்கும் அநேகமாக நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க. இந்த 2 சந்தர்ப்பத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க அழகாக சுருக்கமாக பல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கீர்கள். ஏனென்றால் இன்றைய நிகழ்ச்சியில் முக்கிய கருத்தாக இருப்பது நமது ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதை பற்றி தான் நம்ம பேசணும். அந்த விதத்துல இன்று அடுத்த பகுதியாக டாக்டர் செயலாளர் சங்கர்ராமன் அவர்கள், அமர் சேவா சங்கம் டாக்டர் சங்கர்ராமன் அவர்கள் செயலாளர். அவர் இல்லைங்க சார். இல்லைங்க. சரி, பெங்களூர்ல இருக்காரு. பெங்களூர்ல இருந்து சென்னை போறாரு. ரைட்டு சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய குறிப்புகளை
அந்த ஒரு பயிற்சி கருத்தரங்கு பற்றிய பல பகுதிகளை பற்றி இன்று எடுத்துச் சொல்ல அன்புடன் டாக்டர் ஏ சிதம்பரம் அவர்களை எடுத்துச் சொல்ல அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 128வது வார இணையவழி கருத்தரங்கில் இணைந்துள்ள நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளையும் பேரவையை வழிகாட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய பேரவையினுடைய தலைவர்களையும் வாழும் சித்தர்களாக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற திரு அத்தியண்ணா ஐயா அவர்கள், ராமகிருஷ்ணன் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஒரு சித்தர் 2020, சங்கர்ராமன் சார், நம்முடைய தலைவர் TAP வரதுக்குட்டி ஐயா மற்றும் பயிற்சியை முடித்துவிட்டு இன்று தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற அட்வொகேட் சுரேஷ், இது போன்ற பல்வேறு தலைவர்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கி இந்த நோக்குரையை ஆற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய பேரவையானது தொடர்ந்து 128 வாரங்களாக இயங்கிக் கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்ற அளவில் நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய தோள்களை தட்டி தட்டி கொண்டு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு மாபெரும் நிகழ்வு அமைதி புரட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்து புரட்சி நாம் இங்கு நம்ம மாற்றுத்திறனாளிகளிடம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இது மிகையல்ல. இதை பார்த்து அனைவரும் வியக்கிறார்கள். அதனால்தான் நாம் எதெல்லாம் நாம் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் கேட்கிறோமோ, எதெல்லாம் நாம் அரசிடம் கேட்கிறோமோ, அவை அனைத்தும் நம் மாற்றுத்திறனாளி சமூகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. வந்து நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் காலம் வெகு தூரம் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கு நான் எடுத்து கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது வெறும் ஊக்கத்திற்காக சொல்வது அல்ல. ஏனென்றால் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு வளங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. ஆகவே அந்த வளங்களை நாம் பெற்று நாம் மட்டுமல்லாமல் நம்ம சமூகம் முன்னேற இந்த பேரவையானது அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதனுடைய ஒரு முயற்சி தான் இன்று நாம் எடுத்த கடந்த நேற்றும் இன்றும் எடுத்த ஒரு முயற்சி. எந்த விதமான நிதி உதவியும் இல்லை. இருந்த போதும் இந்த மாபெரும் ஒரு முயற்சியை வேலைவாய்ப்பு குழு தலைவரான திரு மதன் மோகன் அவர்கள் விடாப்பிடியாக நின்று, விடாப்பிடி என்று சொன்னால் முயலுக்கு 3 கால் என்று சொன்னால் அதுதான் என்று கூட அளவுக்கு ஒரு பிடிவாதமாக இருந்து இந்த பயிற்சி பட்டறையை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார். அதை நடத்தியதனுடைய விளைவு உங்கள் அனைவருக்கும் தெரியும். மாபெரும் கூட்டங்களில் கலந்து கொள்ளவே வர தயங்குகின்ற பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் அவர்களுக்கு அவ்வளவு பிஸியா இருக்காங்க. பதிவாளர், இயக்குனர் மற்றும் HRDC இயக்குனர், லைப்ரரியன் முதலான 5 தூண்கள், ஸ்டாச்சுட்டரி ஆஃபீஸர் சொல்லுவாங்க. அந்த ஸ்டாச்சுட்டரி ஆஃபீஸர் எல்லாருமே வந்து நம்முடைய 2 நாள் நிகழ்ச்சிக்கு வந்து 20-25 பேர் உட்காந்து பயிற்சி பெறக்கூடிய அந்த அரங்கிற்கே வந்து அவர்கள் மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அது நம்ம பேரவை கிடைத்த மிக பெரும் வெற்றி. அவர்கள் ஒவ்வொருவரும் மாற்றுத்திறனாளிகளிடம் கலந்தாய்வு செய்து என்ன வேண்டும் உங்களுக்கு நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற அளவில் அவர்கள் இறங்கி வந்து நமக்கு செய்கிறார்கள் என்றால் அது நம்ம பேரவையினுடைய அணுகுமுறை, நம்ம மக்களுடைய நல்ல எண்ணம், மக்களை வழிகாட்டி கொண்டிருக்கின்ற நம்ம தலைவர்களுடைய வழிகாட்டல். அந்த அடிப்படையில் இந்த 2 நாள் கருத்தரங்கு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கருத்து அரங்கை உடனடியாக நாம் இன்றே பதிவு செய்ய வேண்டும். அனைவரும் இப்போதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தஞ்சாவூர், கும்பகோணம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை, திருச்சி, விழுப்புரம், சேலம், காஞ்சிபுரம், புதுச்சேரி, விழுப்புரம் எல்லா இடத்துல இருந்து மக்கள் வந்தாங்க. அவங்களாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்த போது நாங்கள் கலந்துக்கிறோம் சார் சொல்லி கலந்துக்கிட்டாங்கன்னா நம்ம இந்த தொடர்ச்சியை வந்து விடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு வியப்பா இருக்கு. எப்படி சார் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தா 128 வாரங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறீங்க, இதை வந்து நீங்க வந்து கின்னஸ்க்கு வந்து நீங்க வந்து எழுதி போடணும் சார் அப்படிங்கிற அளவு சொல்றாங்க. ஏன்னா இந்த இந்த இணைய உலகில் இந்த அளவுக்கு இருக்கிற கணினி உலகில் எவ்வளவுதான் வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இந்த வாய்ப்புகளை வந்து செம்மையாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு 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 சமூகம் இல்லை எதுவென்றால் அது மாற்றுத்திறனாளி சமூகம். இது ரொம்ப அருமையா செயல்பட்டு இருக்கீங்க. உண்மையிலே இது வந்து பார்ப்பதற்கு வியப்பாக இருக்கு. நாங்களும் வரோம்
அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நம்ம இணைய வழி கருத்தரங்கம் வந்து சிறப்பாக போயிட்டு இருக்கு. நம்ம அனைவருக்குமே தெரியாத அளவுக்கு துணைவேந்தர் வந்து ஒரு நாள் வந்து நம்முடைய நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்திருக்காரு. அதை எல்லா இடத்துலையும் சொல்றாரு அவர். யாரெல்லாம் விஐபி சொல்றாங்களோ உங்களுக்கு தெரியும். துணைவேந்தர் போது அவங்களுக்கு வந்து கேபினெட் அமைச்சருடைய பதவி அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உயர்வு பதவி உயர்வு. அவங்க வந்து கேட்டுட்டு அதை பார்த்துட்டு அவங்க வரக்கூடிய எல்லா கெஸ்ட் கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி ஒரு கான்கிரிகேஷன் வந்து இது மாதிரி ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அதுக்கு ஒரு தூண்டுகோல் நாங்க பாண்டிச்சேரி போது ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பேரவை இயங்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு வந்து நாங்க ஃபவுண்டர் மெம்பர்ஸ் மட்டும் காரணம் கிடையாது, ஒவ்வொரு உறுப்பினர்களும் அதுக்கு காரணம். ஏன்னா நீங்க இல்லைன்னா இந்த அமைப்பு இவ்வளோ துடிப்பாகவும் இவ்வளவு இளமையாகவும் ஓடாது. ஆகவே அதற்கு ஒவ்வொரு உறுப்பினர்களும் நீங்க பங்கு பணி ஆற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் மிகையல்ல. இது நம்ம மட்டும் கருத்துக்களை பெறுவது மட்டுமல்ல, இந்த கருத்துக்களை வந்து நம்ம சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கிறோம். அந்த அடிப்படையில தான் இந்த பேரவையானது எதையும் விடாம, இவ்வளவுதான் பணிகள் இருந்தாலும், இவ்வளவுதான் கமிட்மெண்ட் இருந்தாலுமே அதை நம்மள விட்டுட்டு இது நம்ம இணைகிறோம். எல்லாருக்கும் ஒரு பணிகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் நம்ம இணைவதற்கு காரணம் வந்து நாம் வந்து உணர்வால் வந்தப்பட்டிருக்கிறோம். உணர்ச்சியால் மட்டுமல்ல, உணர்ச்சியால் வந்து நாம் வந்து பயப்பட்டு இருந்தாலுமே உணர்வால் உந்தப்பட்டவர்கள். நம்முடைய உணர்ச்சிகள் ஒருங்கிணைய ஆரம்பித்திருக்கிறது. உணர்வும் உணர்ச்சியும் ஒருங்கிணையும் போது நமக்கான வெற்றி நம்முடைய இலக்கு வந்து நமக்கு இதை இசைப்படும். அந்த அடிப்படையில தான் வந்து இந்த 2 நாள் கருத்தரங்கம் வந்து அமைந்திருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிற தலைப்புல தான் போட்டோம். அதாவது என்னன்னா இந்த தொழில் சேவா சென்டர் மூலியமா தொழில் துவங்குவதன் வாயிலாக நம்ம வந்து எப்படி வந்து ஒரு சுயசார்பு நிலையை அடைய முடியும் என்பதற்கான ஏற்கனவே இது பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் ஏப்ரல்ல வந்து திரு கனகசபாதி அவரும் நானும் கலந்தாய்வு செய்யும் போது ஒரு கருத்துரு உருவாச்சு. அந்த அடிப்படையில வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அப்ரோச் பண்ணோம். அதுல கணேசன் சொல்லிட்டு அவரும் ஒரு டீம் லீடரும் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து வந்து இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் நம்முடைய டிஏ பரதுகுடி சாரும் அட்வொகேட் சாரும் முனைப்பு காட்டினது அடிப்படையில நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போனோம். இது எம்ப்ளாய்மெண்ட் குழு டீம் லீடர் வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இதனுடைய அவுட்கம் என்னன்னு பார்த்தோம்னா 20 பேருக்கு மட்டும் பயிற்சி இல்லாது இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. இனி இது யாரும் தடுத்தாலும் நிற்காது. ஏன்னா இவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 முறை ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்து இன்னைக்கு வந்து முழுமையா வந்து இவங்களால எல்லாமே ஓரளவுக்கு செய்ய முடியும். ஒரு பேன் கார்டு அப்ளை பண்றதுக்கோ இல்லாட்டி ஆதார் கார்டு அப்ளை பண்றதுக்கோ இல்லை யூடி கார்டு அப்ளை பண்றதுக்கோ பல்வேறு விஷயங்களை வந்து அவங்களால செய்ய முடியும். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து வளர்ந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்யணுங்கிறத வந்து நம்ம வந்து முன்னெடுக்க போறோம். இதோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் வாயிலாக ஆங்காங்கே உள்ள பகுதியில் உள்ள 10 பேருக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து அகாடமிக் அண்ட் ரிசர்ச் தான் எங்களோட வேலையா இருந்தாலுமே இது வந்து இந்த மாடலை வந்து பெரிதளவுக்கு நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை வந்து என்ஜிஓ கிட்டையும் டிபிஓ கிட்ட கொடுக்கணும். என்ஜிஓன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ரன் பண்ணக்கூடிய என்ஜிஓஸும் டிசேபிள் பீப்புள் ஆர்கனைசேஷனுக்கிட்ட நம்ம கொடுத்து அடுத்த கட்டத்தை நம்ம கொண்டுட்டு போகணும். குறிப்பா இன்னைக்கு பயிற்சி பெற்றவர்களுக்கு வந்து இந்த ஒரு பயிற்சி கொடுக்குகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு மாதத்துக்கு 15,000 இல்லை 20,000 அவங்க சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்க போனாங்கன்னா என்னைக்கு அவங்க அந்த 20,000 சம்பாதிச்சுன்னு சொல்றாங்களோ அந்த அடுத்த மந்தே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கான ஒரு ஸ்கோப் கொடுக்கலாம். ஒரு 50,000 இல்லை 60,000 கொடுத்து அங்க இருக்கிற ஒரு 10-20 நபர்களை வந்து பயிற்சி வைக்க அளவுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் என்பது வந்து நாங்க யாரும் சொல்லாம நாங்களே எடுத்துக்கொண்ட ஒரு இலக்கு. இந்த இலக்குக்கு வந்து பேரவை வந்து வழிகாட்டும் என்பதோடு கூட மட்டுமல்லாமல் பேரவையுடைய தலைவர்கள் வந்து ஆசீர்வதிப்பார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தெரிந்த வளங்களையும் இந்த இலக்கினை நோக்கி செல்வதற்கு கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய இலக்கு மார்ச் 31க்குள்ளார கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 385 ஒன்றியங்கள் இருக்குது நம்ம தமிழகத்துல. அதுவும் இல்லாம மாநகரங்கள், மாநகராட்சி, நகராட்சி எல்லாம் இருக்குது. ஆகப்பட்ட குறைந்தபட்சம் 400 மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவா மையம் பயிற்சி கொடுத்து அதில் குறிப்பிட்ட அளவுக்கு அவர்களை வந்து தொழில் முனைவரா அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் என்பது நம்முடைய இலக்கு. இதை நோக்கி நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இலக்கானது
அனைவருடைய ஒருமித்த ஆதரவோடும் அனைவருடைய நல்ல ஆசையுடனும் இந்த இந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். யாரெல்லாம் கலந்துக்கலையோ அவங்கெல்லாம் வந்து உங்களோட பெயரை மறுபடியும் கொடுங்க. அதுக்கான பயிற்சி கொடுப்போம். இதில் நாங்கள் எதுவுமே அவங்களுக்கு போக்குவரத்து எதுவுமே தரல. எல்லாரும் அவங்களே வந்து அவங்களுடைய போக்குவரத்து எடுத்துக்கொண்டு இங்க வந்தாங்க. இங்க நாங்கள் கொடுத்ததெல்லாம் தங்குற இடம், முழுமையான பயிற்சி. பயிற்சியோடு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்தாங்க. இதனால பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்த வந்து அங்கே கம்ப்யூட்டர்ல லேப் இருக்குது. அந்த லேப்ல வந்து 8-10 கம்ப்யூட்டர் தான் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சினால அங்கே இருக்கக்கூடிய 30 கம்ப்யூட்டரும் இயக்கி இருக்கிறாங்க. அது மாதிரி வின் சுச்சுவேஷன் மாதிரி ஒருத்தர் மூலியமா ஒருத்தர் வந்து வளம் படுறோம், நலம் படுறோம். அதனால வந்து இது மேலும் நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு வந்துட்டு போன 18 சிறப்பு விருந்தினர் பயிற்றுனர்களும் நாளைய பயிற்றுனர்கள் அவர்களுடைய எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு நான் மீண்டும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து, இந்த முயற்சி இந்த வேகம் ஆரம்பித்து விட்டது. இதை யாராலும் தடுக்க முடியாது. தடுப்பதாக இருந்தால் அவர்கள் தான் தோற்று விடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து கூறி, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வேகத்துக்கு ஈடாக பேரவையும் பேரவை தலைவர்களும் மற்ற டீம் லீடர்ஸும் வருவாங்க என எடுத்து கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியினுடைய டீம் லீடராக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு நண்பர் திரு மதன் மோகன் சார் அவர்களுக்கும் அவருடைய அயராத உழைப்பிற்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த அவையை தலைவர் அத்தியானாவிடம் ஒப்படைக்கிறேன். சிறப்பு விருந்தினர் பேசிய பிறகு அவர்கள் விடுபட்ட விஷயத்தை நான் மறுபடியும் பேசுவேன் என்பதை கூறிக்கொண்டு தற்போது தங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிதம்பரம் சார், அடுத்தது அந்த 5 நபர்களை நம்ம இப்ப வந்து கலந்துரையாடுறதுக்கு சொல்லலாங்களா? அதை கொஞ்சம் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிடுங்களேன். ஓகே நான் கால் பண்றேன் சார். ஒவ்வொருத்தரா அழைக்கிறேன். நீங்க இது பண்ணிக்கலாம். அவங்கள நீங்க கலந்துரையாடுறதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துருங்க. நல்ல சார். ஓகே. எபினேசர் உங்களால பேச முடியுமா? எபினேசர், சரி. ஐயப்பன் சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பேசலாம் எபினேசர், பேசலாம். நான் இப்போதைக்கு டிராவலிங்கில் இருக்கேன். இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை பகிர்மாறுகிறேன். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பேரவை மாநில தலைவருக்கும், வரதுக்குட்டி ஐயா அவர்களுக்கும், இப்போது சேலத்து மாம்பழம் அத்தியண்ணா ஐயா அவர்களுக்கும், மற்றும் நம்ம பேரவையின் பேராசிரியர் 2 தூண்களாக இருக்கக்கூடிய சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் மதன்மோகன் ஐயா அவர்களுக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் நேற்றும் நடைபெற்ற இ-சேவா பட்டற பயிற்சி ரொம்ப பிரயோஜனமா உள்ளது. அதே போல ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு இ-சேவா சென்டர் ஆரம்பிப்பதற்கும் மற்றும் அவர் இருக்கிற இடத்திலே தன் மக்களையும், தன் பகுதியில் இருக்கிற மக்களையும், தன்னை சார்ந்தவங்களும் நம்மளோட ஒரு தோள் கோர்த்து இருக்கணும் அப்படின்னா, இவங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் மற்ற எக்ஸ்ட்ரா ஒரு பயிற்சிகளையும் தெரிந்து கொண்டாதான் தம்மை சுற்றி இருக்கிற அதர் பர்சன் அவர்களையும், நமக்கு நெருங்கின சொந்தக்காரர்களையும் நம்மளோடு சேர்த்து பயணிக்க முடியும் என்ற கோணத்தில் நேற்றும் இன்றும் நடைபெற்ற இ-சேவா பயிற்சியில் நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம். இதே போல நிறைய மாற்றுத்திறனாளிக்கு கற்றுக் கொடுக்க, நிறைய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற கோணத்தில் நிறைய நண்பர்களுக்கு பயிற்சி கொடுக்க நான் உறுதுணையா இருப்பேன் என்று உறுதிக்கொண்டு, இந்த 2 நாள் கருத்தரங்கென்ற விட பயிற்சி வகுப்பில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். ஒரு மாற்றுத்திறனாளர் இருக்கிற இடத்துல இருந்து தனக்கு தேவையான ஒரு சான்றுகளையோ மற்றும் யூஐடி கார்டு அரசாங்கத்தில் பெறக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டு, நாம் மற்ற பகுதிகளில் இருக்கிற மாற்றுத்திறனாளிக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றும் நேற்றும் வந்து நல்ல பயிற்சிகளை தெரிந்து கொண்டோம்.
அதே போல நிறைய மாற்றுத்திறனாளரும் பயிற்சிகளை கற்றுக்கொண்டால் நலமா இருக்கும். இதுல கலந்துக்க முடியாத இருந்த நண்பர்களுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா நாங்க இருந்தது 18 20 பேருக்கு மேல இருக்கின்றோம். ஆனா இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு யுனிவர்சிட்டி முக்கிய சீஃப் கெஸ்டாக இருக்கக்கூடிய அந்த தலைவர்களே வந்து நமக்கு நல்ல வாழ்த்துக்களையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்தாங்க. உந்துதல் எப்படின்னா, நீங்கள் நீங்கள் தான் உங்களுடைய கையில தான் இருக்குது. நீங்க பயிற்சிகளை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு தொழில் முனைவராக உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் நமக்கு நிறைய எக்ஸாம்பிளான கருத்துக்களையும் சொல்லி நல்ல விஷயங்களை சொல்லி நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நமக்கு நிறைய கருத்துக்களை பேரவை தலைவர்கள் மற்றும் இந்த யூனிவர்சிட்டியுடைய முக்கிய தலைவர்கள்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருக்காங்க, நமக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறாங்க. இதே போல மற்ற மாநிலத்திலையும் இல்லை தமிழ்நாட்டிலையும் இருக்கிற ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கிடமோ மற்ற இடங்களிலும் நம்மளை சப்போர்ட்டாக உருவாக்க நாமளே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த வாய்ப்பளித்த பேரவையின் சார்பாகவும் பேராசிரியர் சிரமலையா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி ஐயப்பன். நன்றி எபினேசர். அடுத்தபடியா ஐயப்பன் பேச முடியுமா? ஐயப்பன் உங்களால போ. ஐயப்பன் ஓகே. சுந்தர் சார் லைன்ல இருக்கேன் சார், கேக்குதா சார்? பேசலாம் சுந்தர், பேசுங்க. டீட்டெயிலா பேசுங்க சுந்தர். சரி. டிபிஓஸ் அவர்களுக்கும் தலைவர் சிதம்பரம் சார் அவர்களுக்கும் மதன் பகன் கோபிநாத் சார் இந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த சார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவாம், சொல்லிய வண்ணம் செயல். இந்த எடுத்துக்காட்டிற்கு சிதம்பரம் சார் நான் சொன்னா அதை முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றுத்திறனாளி ஆகிய தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இதனை புதுச்சேரி யூனிவர்சிட்டியில் ஆஃப்லைனிலும் நான் நடத்தி காட்டுவேன் என்ற முயற்சியில் மதன் மோகன் சார் சிதம்பரம் மாற்றுத்திறனாளிகள் கையில் எடுத்துக்கொண்டு வந்து சிறப்பாக நடந்த இந்த கணினி பயிற்சியில் கலந்து வரும்போதே சார் வந்து காலையிலேயே சாப்பிட வச்சு, இங்க கொஞ்சம் டவர் கொஞ்சம் இதுவா இருக்கும் சார், எல்லாருக்கும் வந்து காலை உணவு கொடுத்து எங்களை கொண்டு போயிட்டு அந்த கணினி பயிற்சியில எல்லாரையும் அறிமுகப்படுத்தி இளங்கோ சார், அந்த சிவராமன் சார் அவங்களுடைய முழு முயற்சினால எங்களுக்கு வந்து எளிமையான முறையில, அதாவது சொல்லி கொடுக்கலாம், ஆனா எளிமையான முறையில சொல்லி கொடுத்தாங்க. அதாவது நாங்க என்னவோ அதை பெரிய மலை மாதிரி நினைச்சிட்டு வந்தோம். ஆனா அந்த சிவராமன் சார் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்த விதத்துல அது ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அவ்வளோ டீட்டெயிலா சொல்லி கொடுத்தாங்க. உள்ள போனா ஒரு வெப்சைட்டும் எங்களுக்கு வந்து ஈஸியா இருந்தது. அந்த சொன்ன விதம் தான் எங்களுக்கு ஈஸியா இருந்தது. எங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதுல வந்தது. நாமளும் இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சிறப்பா. அந்த பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா எங்களால நாங்க ஆரம்பத்துல பயந்தோம், இதெல்லாம் நமக்கு எங்க தெரிய போகுது. ஏன்னா நம்ம ஒரு சில இடத்த போய் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ யூடி ஐடியா, ஆதார் கார்டா, பேன் கார்டா, இதுக்கெல்லாம் அவங்களாலதான் முடியும், நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு தடைக்கல்ல முதல்ல உடைச்சி அதை சொல்லி கொடுத்தாங்க. நாங்க வந்து நல்லா அதை எல்லாருமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பேசி கலந்துக்கிட்டோம், கத்துக்கிட்டோம். இப்ப என்னால முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, இந்த பயிற்சினால என்னால வந்து வெளியில போயிட்டு தனியா ஒரு இ-சேவை மையம் வச்சு என்னால வந்து அதுல இருந்து ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியும், என்னுடைய குடும்பத்தை வந்து நான் வந்து நல்லபடியா நடத்த முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்து விட்டாங்க. என்னை நம்பி வந்திருக்கு. அதாவது ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்காக சிதம்பரம் சார் வந்து இவ்வளோ கடமைப்பட்டு எங்களுக்கு அதை செஞ்சிருக்காங்க. ஏன்னா நாங்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில எங்கன்னா வேலை வாய்ப்புக்கு போகும்பொழுது எங்களுக்கு வந்து நிறைய இன்னல்களை நாங்க சந்திக்கிறோம். குறைவான சம்பளம், மாற்றுத்திறனாளிகள்னா எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் வேலை செய்வாங்க அப்படின்ற ஒரு நிலையை போக்கி மினிமம் ஒரு 15,000 எங்களால இப்ப வந்து சம்பாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறாங்க. இதே மாதிரி மற்ற
மாற்றுத்திறனாளியும் இதை பயன்பெறணுன்றதுக்காக நாங்க சிறப்பா செஞ்சு நீங்க இருக்கிறவங்களுக்கு இதை மாதிரி ட்ரைன் அப் பண்ணுங்க. அதுக்கு என்ன வழி என்ன வேணுமோ நாங்க அதை செய்யறோம். எங்களுக்கும் பயிற்சி கொடுத்து, எங்களுக்கும் உணவளித்து, தங்க இடம் கொடுத்து, எங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாம செஞ்சு கொடுத்து, இதை நீ கத்துக்கிட்டு போயிட்டு இன்னும் நீ வந்து உன் பகுதியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிக்கு நீ செய். அதுக்கும் நான் உதவி பண்றேன். இது யாரு செய்வாங்க? யாருமே செய்ய மாட்டாங்க. நான் உதவி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறதோட தான் அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற டைரக்டர் சரியான மோட்டிவேஷனலான ஸ்பீச். நம்ம வந்து சிதம்பரம் சார் கேட்டா நான் செஞ்சு தரேன்னா, அந்த அளவுக்கு சிதம்பரம் சார் வந்து அந்த இடத்த வந்து தன்னுடைய உழைப்பை வந்து மாற்றுத்திறனாளிக்கு செய்யறாரு அப்படிங்கிறதுக்காக அவங்களும் வந்து எங்களுக்கு நிறைய கருத்துக்களை வழங்கினாங்க. வைஸ்லர், அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர்டி டைரக்டர்ஸ் மற்றும் இந்த லைப்ரரிஸ் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க. நல்லா சிறப்பா இருந்தது. ஒருத்தவங்க பிரேக் ஆகுதா சார்? வாய்ஸ் பிரேக் ஆகுது. சார் எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு சார். மற்ற எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணீங்கன்னா அவருக்கு ரேஞ்ச் கரெக்டா கிடைக்கும். அவருடைய மற்றவங்க வீடியோ வச்சீங்கன்னா கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க சுந்தர். ஆடியோல மட்டும் பேசுங்க. எல்லாரும் அவங்க வீடியோவும் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் ஆடியோல தான் சார் பேசிட்டு இருக்கேன். இதுல ஒருத்தவங்களும் கஷ்டம் இருந்திருக்கு. நாங்க வந்து இன்னைக்கு 10 ரூபா சம்பாதிக்கணுன்றதுக்காக ஒருத்தவங்களோட கஷ்டமும் இருக்கு. எங்களை விட்டு சிதம்பரம் சார் பிரியவே இல்லை. காலைல வந்தாங்க, காலையில இருந்து இரவு வரைக்கும் எங்க கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு மறுநாள் இன்னைக்கு காலையில வந்துட்டாங்க. எங்களை எல்லாரையும் வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு கிளம்பினாங்க. அடுத்த இடம் மதன் சார் அதே மாதிரி தான் எங்க கூட இருந்து இந்த பயிற்சிக்கு என்னென்னவோ எல்லாம் ஒரு டைமும் அந்த கரெக்டா அந்த மத்த அந்த டீ கொடுக்கறதா இருக்கட்டும், எங்களுடைய பயிற்சியில் ஒரு கவனம் அப்படி சார் எல்லாரையும் வந்து என்ன உங்களுக்கு புரியுதா அவங்க சொல்லி கொடுக்கறது புரியுதா, டவுட்னா கேளுங்க, நல்லா கேட்டுக்கிட்டு பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சுரேஷ் சார் எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. வந்துட்டு ஒரு டயர்டு இல்லாம எங்களை பாத்துக்கிட்டாரு. எல்லாரும் வந்து நாங்க எப்படி சோர்ந்திருந்தா கூட வந்து கிட்ட வந்து என்னப்பா உனக்கு என்னப்பா தெரியுதா சார்ட்ட கேளுங்க சார் அதே மாதிரி வந்து கிட்ட இருந்து எங்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்தாங்க. அவங்க வந்து நம்மள ஒரு வேற்றுமையா பார்க்கல. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய குழந்தைகள் போல எங்களை வந்து பாவிச்சு எங்களை வந்து அந்த 2 நாள் வந்து கண்ணும் கருத்துமா பார்த்து எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாம எங்களை வந்து பயிற்சி கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்வதற்கு ஒரு சிறப்பு மிக்க என் தாய் தந்தை போல எங்களை வந்து வழிநடத்தி எங்களை இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க. நாங்க அதே வந்து சிறப்பா எடுத்துட்டு வந்திருக்கிறோம். நாங்களும் இது மாதிரி ஒரு இ-சேவை மையத்தை தொடங்கி பலருக்கும் நாங்க உதவுவோம். நான் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்துல சிகரம் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தொடங்கி நானும் ஒரு சில சாதனைகளை பண்ணியிருக்கிறேன். இந்த என்ஆர்ஜே ஒர்க்ல விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பணிதள பொறுப்பாளர்ன்றதே இல்லை. நானா முதல் முறையா நான் வந்து அந்த டியூவை வச்சு நான் ஒரு சில போராட்டத்தை எடுத்து பணிதள பொறுப்பாளர் வாங்கி கொடுத்துருக்கிறேன், உபகரணங்களை வாங்கி கொடுத்துருக்கிறேன், இலவச வீட்டுமனை, இலவச வீடு இது போன்றெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இப்ப நான் வந்து இந்த இ-சேவை மையத்தை தொடங்கி இன்னும் அவங்களுக்கு என்ன போல மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் உதவுவேன். இந்த புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல பணியாற்றி கொண்டிருக்கிற சிதம்பரம் சார் மற்றும் மதன் மோகன் சார் இவங்களாலதான் நமக்கு வந்து அங்க சில இடங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது. என்னெல்லாம் வந்து நான்லாம் நினைச்சு பார்த்தது இல்லை. அந்த புதுச்சேரி யூனிவர்சிட்டி உள்ள நான் போவேன்றது நான்லாம் நினைச்சு பார்த்தது இல்லை. இதெல்லாம் வந்து அவங்களால தான் நடக்குது. அதனால வந்து இந்த டிபிஓத்தை நம்ம வந்து வளப்படுத்த வேண்டும், மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும். நிறைய செய்ய அவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம மாற்றுத்திறனாளி ஒரு சிலர் வந்து தயக்கப்பட்டு வரமாட்டேங்கிறாங்களா, அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. சிலர் அந்த மாவட்டத்துல இருக்கிற என்னை போல சக மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து இந்த இதை பயன்படு. அதே மாதிரி எஜுகேஷன் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கு. யாரெல்லாம் சொல்றாங்க நீங்க வந்து வாங்க நாங்க செஞ்சு கொடுக்குறோன்றாங்க. அதே மாதிரி நம்ம ரிலேஷன்ல இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாமே வந்து அந்த புதுச்சேரி யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் சார் வந்து நம்மள எல்லாரையும் வந்து சேர்த்து விட்டு நம்மளை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு பார்க்கறதுக்கு அவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த யூனிவர்சிட்டியில நம்ம ஒரு சிலரை வந்து ரெஃபர் பண்ணணும். நம்ம இது நம்மளோட இருக்கக்கூடாது, நம்முடைய
வர சங்கதிகள் வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு சிதம்பரம் சார் எப்பயுமே வந்து காத்துட்டு இருக்காங்க. சிதம்பரம் சார், நம்ம மன்மோகன் சார், அமீர்விட்டை பெரியவர்களுக்கும் சான்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம் சார். ஓகே ஓகே சுந்தர், தேங்க்யூ சுந்தர். நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய சொல்லணும். நம்ம சிதம்பரம் மதன் மோகன் வந்து இது எங்களுடைய கடமை. ஓகே ஃபைன், தேங்க்யூ வெரி மச் ஃபார் உங்களுடைய நன்றிக்கு. ஐயப்பன், அடுத்து ஐயப்பன் சார் நீங்க பேசுங்க. என்ன டேக் ஹோம் மெசேஜ் மட்டும் சொல்லுங்க, என்ன நம்ம வந்து கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா நம்மளோட வந்து பெரியவங்க எல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க, நாங்க இப்பதான் என்ட்ரி ஆகிறோம். அதனால வந்து எங்களை பத்தி சொல்லணும் அவசியம் வேண்டாம், நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கிறத சொல்லுங்க. ஐயப்பன் ப்ளீஸ். லைன்ல இல்ல சார், ஐயப்பன் லைன்ல இல்ல. ஐயப்பன் இல்லையா? ஓகே ஓகே. கலா இருக்காங்களா? கலா, ராஜேஸ்வரி என்ன இருக்காங்களா? ராஜேஸ்வரி வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். சிதம்பரம் சார். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி பேசுங்கம்மா. ராஜேஸ்வரி செக் பண்ணிக்கோங்க. ராஜேஸ்வரி டிராவலிங் டு கும்பகோணம், பட் இருந்தாலும் பேசட்டும். இப்ப நான் மாத்தி எடுத்துருக்கேன். ராஜேஸ்வரி பேசலாமா? ராஜேஸ்வரி இப்ப நீங்க இல்ல சார், ராஜேஸ்வரி லைன்ல நேம் வரலையா சார்? ராஜேஸ்வரி யாரும் இல்லைங்களே. வரலையா? இல்ல சார். ஓகே ஓகே ஓகே. வேற யாரும் பயிற்சி கலந்துட்டு என்ன இருக்காங்களா? இல்ல சார், எபினேசர் சார் அண்ணா இருக்காங்க, நான் இருக்கேன், அவ்வளவுதான். யாரு? ஜெயசுதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க சார், அவங்க பயிற்சியில கலந்து. இல்ல சார், இல்ல சார். சார் மணிமாலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க சார். இதெல்லாம் வரல, அவங்களாம் வரல. சரி ஃபைன், தேங்க்யூ பா. மதன் சார், can you elaborate a little bit details சார்? சார் நீங்க இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க, ஏன்னா அங்க எல்லாரும் டிராவல் இருக்கிறதுனால. எல்லாருமே டிராவல் இருக்காங்க சார். இப்போ நம்ம இந்த மீட்டிங்லயே இப்போ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, யாரோ பேச ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க டிராவல் இருக்காங்க, நல்லா தெரியுது. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தெரியுதா? கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? மொத்தம் யாரோ டிராவல் இருந்து ட்ரை பண்றீங்க, அட்டெண்ட் பண்ண கொஞ்சம் அதை மியூட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப ரைட். ஸோ அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் அப்ப சொன்ன மாதிரி இந்த 2 நாட்கள்ல வந்து எங்களுக்கு ஒரு கொடுத்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ப்ரோக்ராம்ஸ் சிதம்பரம் சார் கூட பண்ணியிருக்கோம். அவங்க சேர்ந்து பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் கொடுத்த ஒரு திருப்தி வந்து வித்தியாசமான. ஆக்சுவலா என்னன்னா வந்து ஒரு சேவா மையம் நடத்துறது முழுக்க எப்படி நடத்தணும் அப்படின்றது சிவராமகிருஷ்ணனும் இளங்கோவனும் கேரோட சொல்லி கொடுத்தாங்க. சார் ஒரு நிமிஷம். பூபாலன், வெங்கடேஸ்வரி, சுந்தர், அத்தியனா சார் எல்லாரோட டிவைஸும் அன்மியூட்ல தான் இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் மியூட் போடுங்க ப்ளீஸ். ஏன்னா கோமதி, கணேஷ், நீங்க 2 பேரும் உங்க டிவைஸை மியூட்ல போட்டுருங்க. இப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் குறைஞ்சிருக்கு சார். கணேஷ் சார், டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நல்லாவே குறைஞ்சிருக்கு. கணேஷ் சார் இல்லப்பன் சார், நீங்களே மீட் பண்ணிடலாம் சார் அவங்கள. பரவாயில்ல, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்ல, இப்போ டிஸ்டர்பன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு, நல்லாவே போயிட்டு. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஐஎன் அப்படின்ற அந்த நம்பர் அது இருக்கணும். அந்த நம்பர் இருந்தாதான் சேவா மையம் ஆரம்பிக்க முடியும், செய்ய முடியும். அப்படின்ற பட்சத்துல நம்ம கூட்டத்துல வந்த நம்ம ஒர்க் ஷாப்புக்கு கலந்துட்ட அத்தனை பேருக்கும் அந்த சிஐஎன் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து சிஐஎன் நம்பர் இருக்கு, அந்த அத்தனை பேருக்கும் சிஐஎன் நம்பர் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து 12 டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் எஜுகேஷன், ரெவென்யூ, இந்த மாதிரி அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற என்னென்ன சேவைகள் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடிஐடி கார்டு வாங்குறது, யூடிஐடி கார்டு டிரான்ஸ்ஃபர் பண்றது, கரெக்ஷன் பண்றது, பேன் கார்டில் கரெக்ஷன் பண்றது, அட்ரஸ் மாத்துறது, ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாத்துறது, ஆதார் கார்டில் அட்ரஸ் மாத்துறது,
ஆதார் கார்டு எப்படி வந்து டவுன்லோட் பண்றது. சில விஷயங்கள் வந்து எனக்கே தெரியாது, ஈஸியான மெடிலாம் செய்யலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து சிவானோரேஷன் வந்து கற்றுக் கொடுத்தாரு. உண்மையிலேயே எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியான செஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன இது வந்து என்ன தெரியுதுன்னா, சேவா மையத்துல என்னென்ன இருக்குன்ட்டே தெரியாத ஆட்கள் நிறைய பேர். ஸோ அதுல என்னென்ன இருக்குன்றதே சிவானோரேஷன் சொல்லி கொடுத்தாரு. டிஜிலாக்கர் ரொம்ப நல்ல ஒரு ஒரு ரொம்ப அருமையான ஒரு டிஜிட்டல் லாக்கர். நம்மளுடைய எதுவாக இருந்தாலும் நம்ம பட்டாவோ இல்லை நம்மளுடைய எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸோ எதுனாலும் நம்ம பேன் கார்டு எல்லாம் ஆதார் கார்டு எல்லாமே அதுல இருக்கு. அது என்ன இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரிஜினலுக்கு ஈக்குவல். இப்போ டிஜிட்டல் லாக்கர்ல இருந்து நீங்க ஏதாவது உங்க மொபைல்லயே நீங்க வந்து இப்போ ஒரு பஸ்ல பயணம் போறீங்க, உங்க ஐடி கார்டு வந்து சொல்லணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் உங்களுக்கு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிக்கெட் டிடிஆரோ யாரோ வராங்க, உங்க ஐடி கார்டு எங்க, ஐடி கார்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க இந்த டிஜிலாக்கர்ல உங்க போன்ல இருக்கிற ஆப்ல டிஜிலாக்கர் எடுத்து காமிச்சாலே அது ஒரிஜினலுக்கு சமம். அந்த மாதிரி அந்த டிஜிலாக்கரை எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல என்னென்ன செய்யலாம், எப்படி ஆட் பண்ணலாம், அதை வந்து சொல்லி கொடுத்தாங்க. சோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் டிஜிலாக்கர் பத்தி தெரிஞ்சுக்காத ஒரு கூட அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா டிஜிலாக்கரை வந்து ஓபன் பண்ண அவரை நீங்க தூண்ட போறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவி பில் கட்டுறதுல இருந்து போக பார்த்தா எல்லாத்தையுமே ஈஸியாக மையத்தை செய்யலாம் போல நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து அவ்வளோ கேரிங்கா 2 பேரும் சொல்லி கொடுத்தாங்க. இவரும் இளங்கவும் சிவராமகிருஷ்ணனும் வந்து வெண்ட் ஆன் டவுன்ஸ்டே தான் இருந்தாங்க. போய் ஒவ்வொருத்தரும் வந்து செய்யறாங்களா அப்படிங்கிறத பார்த்து இதுதான் ஒரு ஆஃப்லைன் மீட்டிங்கோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஆஃப்லைன்ல தான் இதை செய்ய முடியும். ஆன்லைன்ல வந்து அவங்க வந்து முடிஞ்சதை செஞ்சாங்க ஆன்லைன்ல. பட் அந்த எஃபெக்டிவ்னஸ் இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கும் பார்த்தோம். அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து உண்மையிலேயே வந்து அது கண்கூட பார்த்தோம். அவங்க வந்து செய்ய வச்சாங்க, எல்லாரும் செய்ய வச்சாங்க, எல்லாரும் செஞ்சாங்க. எல்லாருமே இப்போ ரெடி வந்திருந்தவங்க அத்தனை பேருமே ரெடி டு ஸ்டார்ட். இன்னைக்கே போனா கூட they can start that e-service. அந்த மாதிரி வந்து ஒரு very close to those two, இளங்கோவன் அண்ட் சிவராமகிருஷ்ணன். அதுக்கப்புறம் நம்ம சபா வந்தாரு 2 மணிக்கு வந்து அவரும் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு. எப்படி வந்து ஈஸியாக மையத்தை வச்சு எப்படி மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்க ஊர்ல வந்து எப்படி வந்து ஒரு டீசென்டான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றதும் சொன்னாரு. ஸோ ஆன் அ ஹோல் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் ஆஸ் அ பிசினஸ் ஓரியன்டட் பர்சன், ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் பர்சன், வாட் ஐ தாட் இஸ், முதல்ல 2-3 மாதங்கள் நிச்சயமா வந்து நமக்கு லாபம் கொடுத்துரும்னு தான் சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் ஒரு சஸ்டைனபிளா இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா வந்து மாசம் 10,000 15,000 இல்லை, எனக்கு தெரிஞ்சு மாசம் 30,000 40,000 சம்பாதிக்க போகுது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வரவங்க எல்லார்கிட்டையும் என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு முதல்ல வளர்க்கணும். அதுதான் நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, எல்லாரையும் ஒரு பேனர் போட்டு என்னென்ன செய்யலான்றத முதல்ல அங்க அவங்க எல்லா கண்ணிலையும் தெரியாத மாதிரி இருந்தீங்க. ஏன்னா என்னென்ன செய்யலான்ற விஷயமே தெரியாது. ஈஸியாக மையத்தில் என்னென்ன நடக்குன்ற விஷயமே எல்லாரும் தெரியல. இது செய்யலாமா இங்க, ஓகேவா இது செஞ்சு கொடுத்துருப்பா அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து சிவராமகிருஷ்ணன் வந்து ஹைலைட் பண்ணாரு. ஸோ வந்து ஆன் அ ஹோல் I thought it's an excellent program. I should really congratulate Chidambaram sir for this program. And more than that, the interest shown by our administration, the university administration, காட்டின இன்ட்ரெஸ்ட் வந்து அது வந்து அன்பாகல். அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் டேட்டா கல்ச்சர் வந்து அவரு வந்து he was appreciating the entire யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கள. அதுக்கப்புறம் வைஸ் சான்சலர் வந்து காலையில கிரண்பேடி அவங்க வந்து ஒரு புக்கு வெளியீட்டு விழாக்கு போனாரு. அதனால அவர் வந்து நான் 9:30 வந்துட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது வந்து ஏதோ வந்துட்டு போற மாதிரி இருக்கும் சார், நான் வந்து சும்மா பேருக்கு நான் வந்துட்டு போக விரும்பல. 8 மணிக்கு நேற்று வந்தாரு, 3 நாளைக்கு இருக்காங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, கீழே ஓணம் செலிப்ரேஷன் நடந்துருந்துச்சு. ஃபுல் சவுண்டு, செம்ம சவுண்டு போட்டு பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அவர் கீழே போய் அவங்கள மேல கூட்டு வந்தார்.
கீழே இருந்து ஆர்கனைஸ் பண்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ அவர் திட்டலாம் செய்யல, நேரா போயிட்டு அவங்க மேல கொண்டு வந்தார். கூட்டு வந்து இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னு பாருங்க அப்படின்ட்டு he started educating them in a polite manner. நீங்க என்ஜாய் பண்ணுங்க, ஆனா இப்போ மேல நடத்துற அந்த ப்ரோக்ராம் அவங்க எல்லாருமே போய் சேரணும் இல்லையா, நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பசங்களை கன்வின்ஸ் பண்ணி சவுண்டையும் குறைக்க வச்சாரு. சோ அந்த அந்த ரியல் இன்வால்வ்மெண்ட், நான் அதை சொல்ல ரியல் இன்வால்வ்மெண்ட் வந்து வைஸ் சான்சலர் கிட்ட இருக்கு. இப்போ சிதம்பரம் வைஸ் சான்சலர் ஒரு கேபினட் மினிஸ்டர் ஈக்குவலான ரேங்க்ல இருக்கிற ஒரு ஒரு மாமனிதர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் நினைச்சா எதாவது செய்யலாம் யூனிவர்சிட்டியில. அப்படிப்பட்டவர் வந்து நான் 2 மணிக்கு வந்து கரெக்டா எக்ஸாக்ட்லி எல்லாம் பண்றாரு, வந்து பார்த்தாரு, என்ன நடக்குதுன்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் அப்புறம் அவர் பேசினாரு எல்லாருக்கும். இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு அப்படின்றது. அண்ட் தென் அப்கோர்ஸ் நேற்று சாயந்தரம் வெட்டான் 6-7 வரைக்கும் கூட வந்து போச்சு ப்ரோக்ராம். அண்ட் இன்னைக்கு காலையிலயும் வி ஸ்டாண்டர்ட் ஆன் டைம், முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி வேலிடிட்ரிக்கு வந்து எங்க ரிஜிஸ்டார் வந்தாரு, டைரக்டர் HRDC வந்தாரு, லைப்ரரியன் வந்தாரு. அண்ட் லைப்ரரியன் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து விங்ஸ் ஆஃப் த ஃபயர் நம்ம அப்துல் கலாம் புத்தகம் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்தாரு, எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ஃப்ரீயா கொடுத்தாரு. சிதம்பரம் சார் வந்து அவருடைய வெப்சைட்ல இருந்த ஒரு அழகான ஒரு ஃபைலையும் அந்த இதுல போட்டு அழகா ஒரு பார்ட்டிசிபென்ட் சர்டிபிகேட் ரெடி பண்ணோம். எல்லாருடைய போட்டோவோட இருந்துச்சு, சர்டிபிகேட் போட்டோவோட ரெடி பண்ணி. அன்பார்ச்சுனேட்லி ஒரே ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, அதையும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். போட்டோவோட பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் போட்டோவோட அழகா சர்டிபிகேட் கொடுத்து நாங்கள் ஹெட்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் சைன் போட்டு ஃபைல வச்சு அழகா கொடுத்து அவங்கள வந்து வருஷமா வழி அனுப்பிச்சிருக்கோம். அதான் சொல்றேன், இட் வாஸ் சோ நைஸ். வந்தவங்க எல்லாருமே திருப்தியா தான் போனாங்கன்னு நான் நம்புறோம். எல்லாருமே வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பையனோட போனாங்க. ஒரு 10 பேர் எங்களுடைய டார்கெட், எனக்கு சிதம்பரம் சார் சொல்றது நான் சொல்லணும், ஒரு 10 பேர் உண்மையிலேயே ஈஸியாக ஆரம்பிச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி நாங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி மாதம் ஒரு 40,000-50,000 சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து வளர்ந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து உண்மையிலேயே சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பிளஸ் அவங்க வளர மற்றவங்களையும் அவங்க வளர வைக்கலாம். ஏன்னா இப்போ கும்பகோணத்துல இருந்து நம்ம இளம்போ வந்து கூட்டு வந்திருக்காருன்னா அங்க இருக்கிற ஒரு 10 மாற்றுத்திறனாளிகளை வந்து அதே மாதிரி இந்த மாதிரி பர்பஸ் அக்காம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். ஸோ மிஷன் ஆஃப் அவர் காங்கிரிகேஷன் டிக்னிஃபைட் லைஃப் ஃபார் ஆல் த டிசேபிள், அதுதான் முக்கியம். எல்லா டிசேபிள்டுக்கும் எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை, டிக்னிஃபைட் வாழ்க்கை, அதுதான் நம்மளுடைய மோட்டிவ், அதுதான் நம்மளுடைய மிஷன், நம்ம காங்கிரிகேஷன் மிஷன் அதுதான். ஸோ அதை அச்சீவ் பண்றதுக்கு நான் வந்து பெருமைக்கு சொல்லலை, எம்ப்ளாய்மெண்ட் கமிட்டி தான் அதை செய்ய முடியும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் கமிட்டினால தான் அதை செய்ய முடியும். எம்ப்ளாய்மெண்ட் கமிட்டினா நான் அப்படின்னு எம்ப்ளாய்மெண்ட் கமிட்டியுடைய ரோல் ரொம்ப முக்கியம். டு பிகின் நம்ம வடபட்டி சாருடைய அந்த December 31st டெட்லைன்ல ஒரு 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இ-சேவா மையம் அப்படின்ற அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கடவுள் புண்ணியத்துல ஜீவோ 151 அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து பெர்மனன்ட் ஆனாங்க அப்படின்னா வெரி ஹாப்பி. இந்த 2 விஷயம் நடந்துருச்சுன்னா அடுத்த முயற்சி என்ன அப்படின்றத நோக்கி நம்ம சிந்தலாம். இந்த 2மே கடவுள் புண்ணியத்துல சீக்கிரம் முடிஞ்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனா அவ்வளவு சுலபமா நடக்க போற விஷயம் இல்லை. ஜீவோ 151 அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. இருந்தாலும் சிதம்பரம் சார் எங்க சொன்னாரு, நான் நினைச்சா கடவுளுடைய நல்லது நினைச்சா நிச்சயமா எல்லாமே நடக்கும் சார் ரைட்டா சொன்னாரு. நம்ம நல்லதுதான் நினைக்கிறோம், நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கலாம். அது கடவுள் முன்னேற்ற நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போதைக்கு ஒரு 15 பேருக்கு 20 பேருக்கு வந்து நம்ம கண்கூடா நம்ம வந்து செஞ்சிருக்கோம் சில விஷயங்கள். இது இன்னும் பெருகணும். சென்னையில ப்ரோக்ராம் நடத்தணும், கும்பகோணத்தை நடத்தணும். முக்கியமா அட்வொகேட் கிட்ட சொல்லியிருக்கேன், சென்னையில அந்த ப்ரோக்ராம் நடத்துங்க சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு சென்னையில நடத்துங்க, உதவி வேணும்னா நாங்க செய்யறோம், இந்த முடிஞ்சவரையே நாங்க செய்யறோம். சென்னையில இன்னும் நடத்தினா இன்னும் நல்லா இருக்கும். அடுத்த ப்ரோக்ராம் சென்னையில நடத்துவாங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் திருநெல்வேலியிலேயே நம்ம அமர் சேவா சங்கத்திலையும் நடத்தலாம்,
அமர்சியாவா சங்கத்துக்கு சொல்லவே வேணாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அமர்சியாவா சங்கம் வந்து அதை இன்னும் ஒரு பல்கா லார்ஜ் ஸ்கேலா அவங்க செய்யலாம். செஞ்சு நிறைய மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் வந்து மேம்பட வந்து நம்ம இவங்கெல்லாம் எஃபெக்டிவா செய்யலாம். இந்த மாடல் இதை செய்ய 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 we can even expand it beyond Tamil Nadu and we can go to the national level and see whether ultimately நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சமுதாயம் வந்து நல்ல மேம்படணும். அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மேம்படணும். ஸோ அதுதான் முக்கியம். அசிஸ்டிவ் டிவைசஸ் நிறைய தரும் நம்ம இந்தியாவுடைய குரூப்பு. ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையுமே அசிஸ்டிவ் டிவைசஸ் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் ரியலி ஃபைன். ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி அவங்க எல்லா மாற்றுத்திறனாளி வாழ்வாதாரமும் உயர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சிகரெட்டை அடைய வேண்டியதான். சிகரெட்டுக்கு அடைஞ்சோம்னா அதில் வானத்தை நோக்கி பார்ப்போம். இதுல வந்து இட்ஸ் நெவர் எண்டிங் ப்ராசஸ். எதுவாக இருந்தாலும் போயிட்டே இருக்கும், நம்ம வந்து வேண்டிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த காங்கிரிகேஷன் வந்து ஒரு பேஸா நமக்கு இருக்கணும். எங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனுவல் ஒரு ஸ்டூல் மாதிரி. அந்த ஸ்டூல்ல தான் நம்ம ஏறி நிற்கணும், அப்போதான் நமக்கு உயர்வு கிடைக்கும். நம்ம தனியா நின்னோம்னா உயர்வு கிடைக்காது. அந்த ஸ்டூல்ல ஏறி நின்னாதான் உயர்வு கிடைக்கும். அந்த ஸ்டூலா நம்மளுடைய காங்கிரிகேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நம்ம அனைவருமே அந்த ஸ்டூல்ல ஏறி நம்ம அனைவருமே நியூ ஹைட்ஸுக்கு போகணும் அப்படின்ட்டு விரும்புகிறேன், மனசார விரும்புகிறேன். நம்ம வளரணும், மாற்றுத்திறனாளிகள் உயரணும், நம்ம காங்கிரிகேஷன் வளரணும். This is my wish. I hope that it will be accomplished. அது வந்து நடக்கும். ஏன்னா நிறைய பெரியவங்க வந்து நம்ம காங்கிரிகேஷன்ல இருக்காங்க. ஸோ I think it will definitely come to. Thanks, sir. Chidambaram sir, thank you so much. Actually, I should appreciate Chidambaram sir for his effort. காலையில 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் என்னால நான் ரெடியா இருந்தும் என்னால போக முடியல, அதான் பிரச்சனை. பட் அவருக்கு வந்து எப்படியோ சமாளிச்சு அவரு காலையிலேயே போயிட்டு சாயந்தரம் 7 மணி அங்க முடிகிற வரைக்கும் வந்து கடைசி ஆளா. அதான் லீடர். அதான் லீடர்னா he should come first and leave last அப்படின்பாங்க மேனேஜ்மெண்ட்ல. ஒரு தலைவர் அப்படின்னா அவர் தான் முதல்ல உள்ள நுழையணும். ஆபீஸ்க்குள்ள அவர் தான் உள்ள நுழையணும் முதல்ல. அவர் தான் கடைசியா வெளில போகணும். எல்லாரும் வந்து முன்னாடி உள்ள வரணும், எல்லாரும் போயிட்டு அப்புறம்னா அவர் போவார். அதை வந்து மாற்றேன் சிதம்பரம் சார் வந்து இன்னைக்கும் அதே தான். இன்னைக்கும் அவர் வந்து நாங்கெல்லாம் வெளில வந்துட்டோம், சாமான் தூக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அங்க உள்ள எவனா விட்டு போயிடாம போட்டு அதை தூக்கிட்டு வர சி டவுன் டு த வேர்ட். எவ்வளவு டவுன் டு வேர்ட்டா இருக்காங்கன்னு பாருங்களேன். அவரு இஸ் அ ப்ரொஃபசர், இஸ் அ ஹெச்ஓடி. ஆனா இஸ் நாட் ஹேவிங் தட் அது எல்லாத்தையும் அப்புறம் கொடுத்து பைக்ல போட்டு நாங்க ஹெச்ஆர்டிஸ் எடுத்துட்டு போனோம். என்ன பிரச்சனைனா தேர் இஸ் நோபடி. அது சண்டே வேற, யாரும் ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. அது எல்லாம் ஓரல்ல புரியாதுறாங்க. எனக்கே வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னால இருக்க முடியல. ஏன்னா சார் வரீங்களா நான் போடுமா அவன் போயிட்டா அப்புறம் என்னால வீடு போக முடியாது. ஸோ despite all these limitations எல்லாம் ஆனா அவங்களுக்கு ப்ரோசனம். ஒரு சனி ஞாயிறு தான் அவங்களுக்கு ஒரு கிளாப். சார் ரூம்ல போய் துணி துவைக்கணும் சார் அப்படிங்கலாம். அவனுக்கு சொல்ல முடியாது. பட் whatever they did was சார் அசிஸ்டன்ட் விக்கி இருந்தா, பிஜி டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய ஸ்காலர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் ஸ்டாஃப் இருந்தா ஐ திங்க் வி கேன் ரியலி டு வண்டர்ஸ். தட்ஸ் வாட் வி டோல்ட் தி ஸ்டாஃப். சப்போர்ட் ஸ்டாஃப் பண்ணி கொடுங்க சார் அப்படின்ட்டு. சப்போர்ட் ஸ்டாஃப் நிறைய இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக செய்யலாம். ஏன்னா we have ideas. சார் பத்தி சொல்லவே வேணாம். அடுத்தது யூபிஎஸ்சிக்கு போறாரு. யூபிஎஸ்சி ட்ரைனிங் என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி அவர் சொல்லுவார். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் ஹெல்ப். சில விஷயங்கள் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இதை மாதிரி செஞ்சுக்கலாமே அவருக்கு அப்படின்ட்டு. சில விஷயங்கள் வந்து என்னால் செய்ய முடியல. அதுவும் இல்லாமல் நான் இப்போ போட்ட ஸ்கூல் இல்லையா, ஸோ என்னால் நான் நினைக்கிறதே என்னால் செய்ய முடியல. பட் ஸ்டில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ப்ரோக்ராம், அடுத்த ப்ராஜெக்ட் யூபிஎஸ்சி, ஸோ அதை பற்றின விஷயங்களை இப்போ ஆரம்பிச்சு அது நடந்துச்சுன்னா டபுள் ஹாப்பி, இன்ஃபேக்ட் ட்ரிபிள் ஹாப்பி. ஏன்னா அது ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட். ஸோ அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இட் பி ஸோ நைஸ். அண்ட் அப்கோர்ஸ் அடுத்தது எங்களுடைய எம்பிஏ ப்ரோக்ராம் அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எங்களுடைய சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்காது. Anyhow, we are trying our best. We have big plans actually. எப்போதுமே வந்து பெருசா நினைங்க, பெருசா யோசிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பெருசா யோசிங்க,
பெருசா யோசிங்க, சிறப்பா யோசிங்க, நிறைய செய்யணும்னு யோசிங்க. அதெல்லாம் இப்ப நாங்க செஞ்சிட்டு இருக்கோம், செய்ய முயற்சி பண்ணோம். ஸோ ஐ திங்க் ஸோ கடவுளுக்கு முன்னேற்ற எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். பெரியவங்க ஆசை இருக்கு, பெரியவங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்கு. அது இன்னைக்கு பார்த்தோம், நேற்றும் மாதம், இன்னும் மாதம் எல்லாருடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைச்சது. வெரி ஹாப்பி. ஸோ நல்லது செய்யறோம், நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. சிதம்பரம் சாரோடைய ஐடியாஸ் வந்து நம்ம ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஐம் வெரி ஷுவர் தட் கொஞ்ச நாள்ல டிசபிலிட்டி வந்து ஒரு டிசபிலிட்டி ரிஹாபிலிட்டேஷன் எஃபெக்டிவா நடக்கும் அப்படின்றத வந்து எந்த ஐயப்பாடும் இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி இன்னைக்கு நான் நிறைய சொல்றேன், அகைன் அண்ட் அகைன் ஐம் சேயிங், இன்னைக்கு வந்து ரியலி we are very happy and I should thank all those who gave us this opportunity right from the first word go. Sabha saruடைய plan, Nathan's-உடைய resource person and then வந்து சார் அடிக்கடி சொல்லுவாரு, பிடிக்கணும், இவ்வளோ ஈஸியாக ஆகணும், பிடிக்கணும் அவர் ஆரம்பிச்சது. And then சிதம்பரம் சாருடைய அந்த ப்ரொபோசல், அப்ரோச் சாருடைய உதவி, அண்ட் தென் பலருடைய உதவிகள், ஏன்னா நிறைய பேரோட உதவி தேவை இந்த மாதிரி நடத்துறது. அனைவருடைய உதவி கிடைச்சது அண்ட் இட் ஹஸ் டிரான்ஸ்பயர்ட். ஸோ வி ஹோப் தட் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் சென்னையில இன்னும் கிராண்டா செய்யணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன விண்ணப்பத்தை வச்சு அண்ட் ஜஸ்ட் handing the session back to Chidambaram sir. Chidambaram sir, thank you very much for the opportunity and I'm appreciating you and I'm wishing you all the best to carry on, to march on. Thank you, sir. சார் ரைட்டு சார். சார் இப்போ நீங்க மிஸ்டர் மதன் மோகன் சார் மிக விளக்கமா பல கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. கம்மியாவே இருந்துகிட்டு இருந்தது, ஏதோ லைன்ல கோளாறு இருக்கா என்னன்னு தெரியல. பட் நிறைய கருத்துக்கள் வந்து சார் சிதம்பரம் சார் நியூட்ரல்ல இருக்காங்க சார். சார் அன்மியூட் பண்ணிக்கலாம். சரி சார், நம்ம அடுத்தது என்னன்னு பேசுவோம். இப்போ வந்து நம்ம மதன் மோகன் சாரை பொறுத்த வரைக்கும் நல்ல கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 2 நாள்ல பயிற்சி பற்றி வந்து மிக பயனுள்ளதா அமைஞ்சிருக்குதுங்கிறது அவருடைய ஸ்பீச்சில் இருந்தும் சுந்தர் எபினேசர் பேசுனதுல இருந்து மிக அழகா தெரியுது. இவ்வளவு அருமையான ஒரு பயிற்சி பெற்றது 2 நாட்கள் சகல வசதிகளோடு பாண்டிச்சேரியில் நடந்திருக்கிறது. இதில் நமது உறுப்பினர்கள் பலரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய ஆவலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பார்த்தால் ஒரு 20 பேர்கள் மட்டுமே இவ்வளவு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 20 பேர்கள் மட்டுமே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் இந்த இ-சேவை மையத்தை துவக்குவதற்கு ஆவலாக. ஏன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று யோசிக்க வேண்டும். இந்த வாய்ப்புகள் எல்லாம் உண்மையிலேயே நமது கான்கிரிகேஷன் பேரவை இருக்கிற காரணத்தினால்தான், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இருக்கிற காரணத்தினால்தான் கண்டிப்பாக இந்த தகுதியான ஒரு பயிற்சி பற்றி நடந்திருக்கிறது. அதிலே குறிப்பாக நமது பேராசிரியர்கள் இருவரும் மிகவும் சிறப்பாக 2 நாட்கள் உழைத்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள் என்பதை காணும் பொழுது உண்மையிலேயே நமது பேரவை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த ஒரு நல்ல பயிற்சி பற்றி வாய்ப்பை மற்ற வேலை வாய்ப்பு வேண்டும், தொழில்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் இந்த வருமானமிக்க இ-சேவை மையத்தை துவக்குவதற்காக அடுத்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கண்டிப்பா நீங்க எல்லாம் கலந்துக்கணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது பேரவை காரணமாக 2 பேராசிரியர் காரணமாக மிக அழகா நடந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லோரும் கண்டிப்பா அடுத்ததுல கலந்துக்கோன்னு அன்போடு சார். I'm audible sir? Yes sir, yes sir. கேக்குதா? thank you sir. சார் எல்லாரும் இல்ல ஆக்சுவலா இந்த என்டையர் எஃபர்ட் பாத்தீங்கன்னா எல்லாரோட ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட். இது வந்து எல்லாரோடைய முயற்சி, எல்லாருடைய சிந்தனையும் வந்து ஒருங்கிணைக்கிறதுனாலதான் இவ்வளவு சிறப்பா இந்த ட்ரைனிங் முடிஞ்சிருக்கு. இதுல வந்து I am myself and Madan sir is only the instrument. ஸோ இது எல்லாருமே உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் உங்களுடைய சிந்தனையால தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதனால வந்து இட்ஸ் கம்பைன்டு எஃபர்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து நல்ல தெளிவா வந்து மதன் சார் டீட்டெயிலாக சொன்னாங்க. இப்போ வந்து இது மூலியமா, அதாவது இந்த பயிற்சியுடைய அவுட்கம் என்ன, அதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது பிறகு வந்து நம்ம இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டெலிபரேஷன் கொஸ்டின் ஆன்சர் இருந்தாலும் நம்ம வந்து we are ready to clarify that.
என்னன்னு கேட்டோம்னா டீட்டெயிலாக சார் சொன்ன மாதிரி இதனுடைய அவுட்கம் பார்த்தோம்னா திரு ஐயப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தே பயிர் செய் அப்படி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படி சொல்லுவாங்க. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார் கிளியர் இருக்கு சார், கிளியர் இருக்கு சார். ஓகே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காலத்தை பயிர் செய்ய சொல்ற மாதிரி நேரத்துல வந்து கரெக்டா ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க வந்து பேசியிருந்தாலுமே ஐயப்பன் வந்து ஒரு எம்பிஏ படிக்கிறதுக்காக ஒரு மாற்றுத்திறனாளியுடைய பொண்ணு அனுப்பிச்சிருந்தாரு எம்பிஏ அட்மிஷனுக்காக. அந்த பாப்பாவுக்கு கிடைக்கல. அப்போ கூட பார்த்தோம்னா வந்து ஏன் சார் ஒரு மாற்றுத்திறனாளியுடைய குழந்தைங்களுக்கு வந்து நீங்க பல்கலைக்கழகத்துல இருந்து வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு கேட்டாரு. இல்லப்பா, இங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருந்தா நாங்க வந்து அதுக்கான முயற்சி எடுக்க முடியும். மாற்றுத்திறனாளியோட குழந்தைங்களுக்கான முயற்சி வந்து இன்னுமே அந்த ரிசர்வேஷன்ல நம்ம இன்னும் கொண்டு வரல. ஆனா அதுக்கான சிந்தனைகள் வந்து நம்ம வந்து ஏற்கனவே 2-3 முறை அதை பத்தி பேசியிருக்கிறோம். இது நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு கரெக்டா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்முடைய துணை வேந்தர் திரு தரணிகரசு அவர்கள் வந்து கூட்டம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் அந்த விஷயத்த சொன்னார். சார், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு வந்து எங்களை பாராட்டுகளை தெரிவிக்கிறோம் சார். நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் அப்படின்னா எனக்கு நான் எதை கேட்க போறாரோன்னு நினைச்சேன் நான். கரெக்டா சொன்னார். இது மாதிரி வந்து எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைங்களுக்கு வந்து உங்க பல்கலைக்கழகத்துல ஒரு ஒரு ரிசர்வேஷன் வந்து எப்படி வந்து அதாவது என்னன்னா இந்த மிலிட்ரி அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி, அவங்க குழந்தைங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஏன் மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஸோ அதை வந்து நிச்சயமா வந்து அதுக்கான கருத்துரு நாங்கள் வந்து அடுத்து எடுக்க போறோம். அதை பத்தி நானும் மதன் சார் அன்னைக்கே பேசணும். அது இல்லாம தரணி சார்கிட்டையும் நம்ம தரணிகரசு சார்கிட்டையும் நம்ம அதை வச்சு பேசியிருக்கிறோம். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து மாற்றுத்திறனாளியா இருக்காங்க. ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஒரு மாற்றுத்திறனாளி தான் திருமணம் செய்யறதுக்கு முன் வராங்க. ஆனா அவங்க 2 பேரும் வந்து ஒரு சரியான வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறதுனால, அவங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு முதல் கட்டமா நம்ம வந்து ஒரு முன்முயற்சி பண்ணி ஒரு பல்கலைக்கழகத்துல சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா, இந்தியா முழுமைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமா இருக்கும் அப்படிங்கிறத நாங்க சொல்லியிருக்கிறோம். அதுக்கான முன்னெடுப்புகள் வந்து அடுத்து நாங்க எடுக்க போறோம். அதுவும் வந்து வரும். அதனால வந்து நம்ம வந்து ஒரு மாற்றுத்திறனாளியோட குழந்தைகளுக்கு வந்து அதாவது என்னன்னா, அவங்களும் நல்லா படிக்கணும். அதாவது என்னன்னா, இது வந்து படிப்புல காம்ப்ரமைஸ்க்காக கிடைக்கல இல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுல பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் போய் படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லைங்கிறதுனாலையும், இது ஒரு மத்திய அரசு இயங்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு ஆப்டிமமா வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை கொண்டுட்டு போறதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். அது வந்து இப்ப நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து நேத்திக்கும் அந்த விஷயத்த நாங்க பேசணும். இன்னைக்கு நாங்க பேசணும். என்ன பேசணும்னா, இந்த பிசிஓ பப்ளிக் கால் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்டிடி பூத் வச்சிருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அதாவது என்னன்னா சி ஒரு ரூபாய்க்கு வந்து ஒரு 40 காசு கமிஷன் கிடைக்கும். ஒரு 60 காசு வந்து அரசாங்கத்துக்கு போகும். 40 காசு 50 காசுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறைய போட்டி இருக்கும். அது போல எஸ்டிடி பூத் வைக்கிறதுக்கு, பிசிஓ வைக்கிறதுக்கு நிறைய போட்டிகள் இருக்கும். அது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அந்த தொழில் மாற்றத்தினால, காலத்தின் முன்னேற்றத்தினால எல்லாமே காணாம போயிடுச்சு. எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன் வந்துச்சு. வீட்டுக்கு 4 மொபைல் ஃபோன் வந்ததுனால. ஸோ அதனால வந்து இப்போ வந்து என்னன்னா அடுத்த முன்னேற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா சேவா சென்டர். அதான் அடுத்த கட்ட இது. ஆனா இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஏபிள்டு பீப்புள் நிறைய பேர் எல்லா இடத்துலயும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல நம்ம வந்து லேட்டா தான் என்ட்ரி ஆகிறோம். லேட்டா என்ட்ரி ஆனாலுமே நம்ம லேட்டஸ்டா என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த பயிற்சி கொடுத்துருக்குறோம். போகும்போதே பார்த்தோம்னா வந்து அவர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் வல்லுநர்கள் ஆக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு கம்பசூத்திரம் கிடையாது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறோம். இதை வேஸ்ட் பண்ணி அவங்க வந்து தொடர்ந்து அவங்க வந்து இதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப எந்த நேரத்தை எது கேட்டாலும் இளங்கோ சார் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஒரு நிமிஷம் தான் சொல்லிட்டு போனை நோண்டுவோம் அப்படி, கம்ப்யூட்டர் நோண்டுவோம் அப்படி. அதுல வாயில என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த கண்டினியூ அப்டேஷன் வந்து அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் பார்த்தோம்னா இப்போ இன்றைக்கு சேவா மையம் வந்தவங்க வந்து இன்னைக்கு ஒரு 2 நாள் பயிற்சி அவங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. இது வெறும் ஆரம்பமே. 2 நாள் வந்து ஆன்லைன் நடந்தது வந்து ஒரு இதை பத்தி ஒரு ஒரு பூச்சாண்டி காட்டுற மாதிரி ஒரு பொம்மை காட்டினோம். அந்த பொம்மையை வந்து இதுதான்பா இது வந்து ஒரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இது இதுதான் பொம்மை தான் இது இப்படிலாம் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறோம். இன்னுமே அந்த பொம்மையை வந்து எவ்வளவு அழகா அந்த காட்டன் வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பொம்மை பண்ணலாம், எதெல்லாம் ஒரு செய்யலாங்கிறத வந்து இனிமே அவங்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்.
அதுக்கும் வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து பியூ இ சேவா ட்ரைனர்ஸ்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதில் இணைச்சிருக்கிறோம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த மெசேஜ் தான் போடும், வேற எந்த மெசேஜும் போட போகிறது கிடையாது. இவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து இந்த பயிற்றுனர்களை வச்சு நாங்கள் அவங்களை தொடர்ந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், நம்ம அதை ஃபாலோ பண்ணலான்னு பிளான் இருக்குது. அது நிச்சயமா நடக்கும். மற்ற மாதிரி வந்து இதுக்கான பின்னடைவு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. குறைந்தபட்சம் 1 மணி நேரமாச்சும் அவங்க வந்து அவங்களுடைய கேள்வி அவங்க என்ன வெப்சைட்டுக்குள்ள போனாங்க, என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்ங்கிறத வந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து பார்க்குறவங்க வந்து அதுக்கான தீர்வு சொல்லுவாங்க. அப்படி வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் கொண்டு போகலான்னு இருக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பும் இந்த கூட்டத்தினுடைய ஒரு அவுட்கம் அதுவும் இப்போ நடந்திருக்குது. அதுவும் வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு. அதுக்கடுத்து இன்னொரு கட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கே வந்து நான் பதிவாளர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்கேன். என்னன்னா, நாம தான் எல்லாருக்கும் முன்னோடி. இப்போ எப்படியெல்லாம் வந்து பிசிஓ வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல கல்லூரியில் இருந்ததோ அதே மாதிரி ஒரு இ சேவா சென்டர் வந்து நம்ம பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு 10க்கு 10 இடம் கொடுத்து நம்ம அதை ஆரம்பிக்கணும். இது வந்து எல்லா இடத்துக்கும் பரவணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நான் அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதுவும் வந்து நாம் தொடர்ந்து அதுக்கான முன்முயற்சிகள் எடுக்கப்படும். அதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். அவரே சொன்னார், இது மாதிரி வந்து இ சேவா சென்டர்ல வந்து நான் வந்து இ சேவா சென்டர்ல உங்க மாதிரி இருக்கக்கூடிய இ சேவா சென்டர்ல போய் நான் எங்களுக்கான தேவைகளை நான் நிறைவேற்றக்கூடிய நாள் வந்து கூடிய விரைவில் வரணும்னு அவர் கேட்டாரு. அதுக்கு வந்து அவர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அங்கேயே ஒரு இடம் கேட்டிருக்கோம். ஆகவே அந்த இடத்துலயே வந்து ஒரு 10க்கு 10 இடத்துல வந்து ஒரு இ சேவா சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அதுக்கான நபர்கள் தான் இப்ப எங்களுக்கு வேணும். ஆகவே எது சொல்ல வரேன்னா, இது எல்லாமே நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்றதோ, இதை ட்ரீம் பண்றதோ, இதை வந்து அது என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்றதுங்கிறது மதன் மோகன் சார் அழகா சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நாங்க வந்து எடுத்துட்டு போறோம். ஒவ்வொரு லெவல்ல எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போறதுக்கு இப்ப எங்களுக்கு வந்து ஸோ இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அங்க முன்னெடுத்திருக்கிறோம். ஆகவே வந்து இது ஒரு இடத்துல நம்ம ஒரு பல்கலைக்கழகத்துல வந்து இந்த பல்கலைக்கழகத்துல ஒரு 10,000 15,000 அவர் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா இந்த இந்த எங்களோட பல்கலைக்கழகத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7,000 8,000 மாணவர்கள் இருக்காங்க. அப்போ இந்த 10,000 9,000 10,000 மக்களுக்கு வந்து தேவைகள் வந்து நிச்சயமா வந்து ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு காலகட்டத்துல தினந்தோறும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தேவைப்படும். அந்த விஷயங்களை செய்து கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைன்டு ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா ஈ கேன் ஏர்ன் லைக் எனிதிங். நான் வந்து 20,000 30,000 தான் சொல்லிட்டு இருந்தேன். சார் மதன் சார் சொல்ற மாதிரி 40,000 50,000 சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் நம்ம வந்து வாய்ப்புகள் ஈஸியா வாங்க முடியும். அதுக்கு வந்து நீங்க வந்து ட்ரைன்டு பீப்புள் யாரா இருந்தா நீங்க தாராளமா நீங்க சொல்லுங்க. எங்களால ட்ரெயின் பண்ண முடியும்னா நீங்க சொல்லுங்க, அதை பண்ணலாம். 2வது பார்த்தீங்கன்னா இப்ப நான் வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறேன். இப்ப இதுல பயிற்சி எடுத்துட்டு போனவங்க நான் வந்து ஒரு மாதத்துக்கு 20,000 என்னால சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க தன்கிட்ட இருக்கக்கூடிய. ஸோ இந்த 20,000 ரூபாய் கொடுத்து அவர்கள் வந்து சம்பாதிக்க அளவுக்கு அவர் வந்துட்டாங்கன்னா அவர்களும் வந்து பிகேம் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து நிச்சயம் நம்மளால பண்ண முடியும். ஏன்னா நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து இந்த பாண்டிச்சேரி பொதுவாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன கேட்டால் இது வந்து வேத பூமின்னுவாங்க. இது வந்து புனித பூமின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் பார்க்க போனோம். ஆனால் இங்க வந்து மக்களுக்காக நீங்க எது கேட்டாலும் அங்கே நடக்கும். அதுதான் வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம். எங்கேயுமே இல்லாத ஒரு ஃப்ரீ இலவச கல்வி என்பது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல வந்த உடனே கேட்ட உடனே கிடைச்சது. இது நாள் வரையும் குரூப் சி அண்ட் டி பணி வாய்ப்புகள் வந்து பார்வையற்றவர்களுக்கு இல்லை அப்படின்னு இருந்தது. இங்கிருந்து நான் செய்த ஒரு ஆய்வின் மூலியமா தமிழக அரசு மூலியமா அந்த 125 பேருக்கு வந்து குரூப் சி அண்ட் டில வந்து ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து இன்னைக்கு யூபிஎஸ்சி கோச்சிங் வந்து வந்திருக்கு நமக்கு. அது மூலியமா வந்து ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் குறைந்தபட்சம் 6,000 ரூபாய் நிதி உதவியோடு அவர்களுக்கு வந்து பயிற்சிகள் வழங்கப்படும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுல இருந்து வாங்கி நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு முன்முயற்சி இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே நடக்கும்போது ஏன் வந்து ஒரு இ சேவா சென்டருக்கான ஒரு 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 ஷாப் வந்து நம்ம வந்து மத்திய பல்கலைக்கழகங்கள்ல வாங்க முடியாது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வாங்க முடியாம போகாது. அது கண்டிப்பா வாங்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்.
இது வந்துருச்சுன்னா இதுல இருந்து பார்த்தோம்னா அடுத்து பார்த்தோம்னா அந்தந்த இடத்துங்களை கொண்டு போகலாம். இன்னைக்கு நான் அந்த விஷயத்த வந்து விளக்கி கூறினேன். actually என்ன சொன்னேன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அந்த இ சேவா சென்டர் மையம் சர்வீஸ் இருக்குது. ஆனா போஸ்ட் ஆஃபீஸ்ல கிட்டத்தட்ட பார்த்தா நானே 6 மாசமா வந்து என்னுடைய ஆதார் கார்டு மாத்துறதுக்கு போராடிட்டு இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி தகவலை பதிஞ்சிருக்கு. அது மாதிரி இப்போ வந்து அங்க போகணும் அவசியமே கிடையாது. எந்த ஒரு சேவையும் வந்து தனியார் துறை பண்ணும்போது அங்க போட்டிகள் அதிகமா இருக்கும். தரமான சேவைகள் வழங்கப்படும். அதுல நாம நிச்சயமா வந்து நம்மளால வந்து நம்ம அதுல வந்து கோலோன்ற முடியும், கோலாட்சி செய்ய முடியும் என்பதை வந்து இந்த நேரத்துல வந்து எடுத்து கூறுகிறேன். ஒன்லி திங் வந்து நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனி டைம் தே கேன் ஒர்க். இது ஏன் அப்படி நான் அந்த அளவுக்கு நான் நம்புறேன்னு கேட்டோம்னா, உங்க அனைவருக்கும் தெரியும். நான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் வேணும். உங்களால யாராவது எழுத முடியுங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தேன். நான் எதிர்பார்க்காத இடத்துக்கு ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் வந்தது. என்னன்னு கேட்டோம்னா, அவர் படிப்பே படிக்கல. ஆனா வந்து அவர் ஓவியம் நல்லா வரைவாரு. நீங்க வந்து என்ன எழுதணும்னு சொல்லுங்க சார். நீங்க குடுத்தீங்கன்னா அத பார்த்து என்னால எழுத முடியும். ஆனா படிக்கலன்றாரு. ஆனா அவருக்கு பார்த்து எழுத முடியுங்கிறாரு. ஸோ அவருடைய ஆர்வத்த பாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி. அந்த சகோதரர் சொன்ன உடனே எனக்கு உண்மையிலேயே வந்து நமக்கு வந்து காலங்கள் வந்து நமக்கு வாய்ப்பு தராம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து காலங்கள் நம்ம கதவுகளை தட்டுகிறது. அந்த கதவுகளை தட்டுகின்ற ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் வாயிலாக நானும் மதன் சாரும் எங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பேரவை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோரமா இருக்குது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே இந்த பயிற்சியில கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ரெய்னர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமா நம்மளால உருவாக்கி கொடுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனா, இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு நான் வந்து இளங்கோவன் சார்கிட்ட சொல்லியிருக்கிறேன். கும்பகோணத்துல போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர பார்க்கும்போது நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க வந்து ஒரு ஒரு ப்ரொபோசல் குடுக்குறோம். அந்த ப்ரொபோசல் வச்சு உங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட நீங்க வந்து ஒவ்வொரு ஒன்றியத்தில உள்ளவங்களுக்கும் நீங்க பயிற்சி குடுங்க. அதுக்கான நிதி உதவி அவங்களுக்கு செய்ய சொல்லி கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். நிச்சயமா அவர் செய்வாரு. அதுல எனக்கு 100 விழுக்காடு நம்பிக்கை இருக்குது. அந்த அந்த அடுத்த சென்னையா, கும்பகோணமான்னு சொல்லும்போது, எனக்கு என்னவோ கும்பகோணம் முந்திக்கும்ன்னு தோணுது எனக்கு. ஸோ அதனால கும்பகோணத்துல அடுத்த பயிற்சி இருக்கும். சென்னையில உள்ளவங்க அங்க வந்தாலும் வரலாம். ஸோ ஆகவே ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. அதுல வந்து பயிற்சி எடுத்தவங்க பிகேம் ட்ரெய்னரா ஆகணும், பயிற்றுனர்களா ஆகுவாங்கங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அவங்களுக்கான அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு 2 நாள்ல 3 நாள் பயிற்சி குடுக்குறதுக்கும் நாங்க வந்து வி ஆர் பிளானிங் டு சப்போர்ட். நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. இப்ப சேலத்துல நடக்குதுன்னா, இப்ப அத்தியனாக்கு தெரியாத ஆட்கள் கிடையாது. அவங்களையும் ஒரு ப்ரொபோசல் குடுத்தோம் நிச்சயம் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அமர் சேவா சங்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சிவகங்கையில இருக்கக்கூடிய தாய் அறக்கட்டளை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குமரி வீல் சேர் வந்து கன்னியாகுமரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குட்வில் ஃபவுண்டேஷன் சேலம், அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து திருச்சியில இருக்கக்கூடிய ஹோலி கிராஸ் காலேஜ் இருக்கு. அவங்க கிட்ட கேட்டா உடனடியா செய்வாங்க. அதுக்கெல்லாம் பிளான் இருக்குது. ஹோலி கிராஸ் காலேஜ் இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பாலமுருகனுடைய ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், திண்டுக்கல்ல பிரபாகரன் இருக்காரு அவரோட ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், அதே மாதிரி காஞ்சிபுரத்துல வந்து சகோதரர் ஒருத்தர் வந்துட்டு போனார் அவருடைய ஆர்கனைசேஷனா இருக்கட்டும். இப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல எபினேசர் சுந்தர், அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நமக்கு இப்போ வந்து கேடர்ஸ் உருவாக்கிட்டாங்க. இவங்க தான் வந்து நம்ம பார்த்த பேரவையினுடைய தூண்கள். இந்த தூண்கள் வாயிலாக அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்க போறோம். அந்த பயிற்சிக்கான ஆரம்பம் வந்து இந்த இ சேவா மையத்தினுடைய பயிற்சி இது. வந்து நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். அதாவது என்னன்னா ஆன்லைன்ல கொடுத்துடலாம் சொல்லும் போதெல்லாம் நான் வந்து ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ். இல்ல சார் நான் வந்து ஆஃப்லைன்ல கொடுக்கலாம்னாலும் அவங்க வந்து தே ஆர் நாட் பிலீவிங். ஏன்னா ஒரு லிமிடேஷன். அவங்க வந்து மத்தவங்க மாதிரி நம்ம மக்கள் கிடையாது. ஒரு சிவகங்கையிலேருந்து ஒரு சகோதரர் வந்துட்டு போறாருன்னா, அவர் வந்து வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு பெரிய பெரிய இடர்கள் இருக்குது. அங்கிருந்து அவர் வந்து மதுரைக்கு வரணும். மதுரையில இருந்து மறுபடியும் ட்ரெயின் மாறணும். மறுபடியும் விழுப்புரம் வரணும். விழுப்புரம் டு பாண்டிச்சேரி வரணும். பாண்டிச்சேரி டு பல்கலைக்கழகத்துக்கு வரணும்னா, ஒரு ஏபிள்டு பீப்புளா இருந்தான்னா வந்து 1 மணி நேரத்துல கடக்க வேண்டிய விஷயத்த நாம வந்து அது பாரு ஒரு 0 போட்டா 10 மணி நேரம் ஆகும். நம்ம வந்து அவ்வளோ சிரமங்கள் எடுக்க வேண்டியது இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில அவர் வந்து சிவகங்கையில தவழ மாற்றுத்திறனாளியா இருக்காருன்னா, அவர் கிளம்பணும்னா, அவர் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்காம தன்னை தானே வருத்தி கொண்டு வருகிறார். அவ்வளோலாம் சிரமம்லாம் பட்டு நாம நடத்துறோம்னா, எதுக்குன்னா இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு முழு நிறைவு இருக்கணும். அவங்களோட வலியும், வேதனையும் வந்து எனக்கும் பார்வையற்ற குறைபாடோட எனக்கும் தெரியணும். பார்வையற்ற குறைபாடோட வலியும், வேதனையும்
கை கால் ஊனமுற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுனால தான் இந்த பேரவையை உருவாக்கி இருக்கிறோம். அது சிறப்பா நம்ம வந்து செஞ்சுட்டு வரோம். இதுல ஒரு சில குறைகள் இருக்குதான். நம்ம வந்து நமக்கு ஏத்த வேகத்துல மத்தவங்க வரல, மத்தவங்களுக்கு எதிர்பார்ப்பு நம்ம நிறைவு பண்ணலன்னு இருந்தாலுமே, ஆனா எல்லாம் ஒருங்கிணைந்து போய் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுல ஒருவர் யாரையும் மிஞ்சுவதற்காக இல்லை. ஒருவரோடு ஒருவர் அரவணைத்து செல்வதற்காகத்தான் அந்த வேகமும் விவேகமும் தேவைப்படுகிறது என்று இங்க நாம் எடுத்து கூறுகிறோம். அதுல வந்து என்னால முடியல ஒரு விஷயம்னா, அத வந்து முடியறவங்க கிட்ட வழி விட்டுட்டு அவங்கள நம்ம வந்து பின்னாடி ஓடுகிறோம். பின்னாடி ஒருத்தரால வர முடியலன்னா, அவங்க கிட்ட அவங்கள இழுத்து கொண்டு நாம் ஓடுகிறோம். அப்படிதான் நம்ம பேரவையானது இவ்வளவு சிறப்பா 128 வாரங்களா சென்று கொண்டிருக்கிறது. இது மென்மேலும் செல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்பதற்கிணங்க, நாமளே இந்த பேரவையே மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவைகள் செய்ய முடியலன்னா, வேற யாராலும் செய்ய முடியாது என்பதை ஏன்னா அவ்வளவு வேகமாகவும் விவேகமாகவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். பேரவை என்பது தனிப்பட்ட நபரோ தனிப்பட்ட ஆர்கனைசேஷன் கிடையாது. இது எல்லாமே எல்லா ஆர்கனைசேஷனும் தான் இந்த பேரவை. பேரவையினுடைய வழிகாட்டல்லாம் இருக்குது எல்லா இந்த பேரவை வந்து ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தை. ஆனா இந்த கை குழந்தை மூலியம் அந்த குழந்தை என்னன்னா எல்லாரையும் எல்லா உறவுகளையும் வந்து இணைக்குது. அது மாதிரிதான் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இந்த மாற்றுத்திறனாளி துறையில வந்து பெரிய பெரிய பல்வேறு சாதனைகள் படைத்தவர்களும் பல்வேறு விருதுகள் பெற்றவங்களும் இருந்தாலுமே இந்த ஒரு புள்ளியின்ல வந்து நம்ம இணைகிறோம் போது அதுக்கு அந்த புள்ளிக்கான ஒரு மகத்துவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் சொல்றேன், இந்த பேரவை மூலயமா யாருடைய ஐடென்டிட்டியை நம்ம எடுக்கிறதுக்காக இந்த பேரவையில் இணையல. எல்லாருடைய ஐடென்டிட்டியோட வின் வின் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. எல்லாரோடும் நாமளும் வளருவோம். நம்மளால எல்லாரும் வளருவாங்கங்கிறதா இந்த பேரவையுடைய நோக்கம். அந்த அடிப்படையில தான் இந்த பயிற்சி முகாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்னு சொல்லலாம். இந்த மாடல் வந்து அப்படியே விட போறது கிடையாது. சக்சஸ் மாடல். அதுக்கு வந்து ஒரு 10 பேர் 15 பேர் வந்து அவங்க வந்து அதை ஈஸியா பயிற்சி ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த சக்சஸ் மாடலை வந்து we are going to demonstrate in different state government. அது வந்து யார் மூலியமா பண்ண போறோம்னா, யாருக்கெல்லாம் வந்து அக்சஸ் டு கவர்மெண்ட்டோ, இது வந்து அமர் சேவா சங்கம் வந்து நம்முடைய வழிகாட்டல்கள். அவங்க மூலியமா இது வில் டேக் இன் டு த கவர்மெண்ட். இல்லாட்டி வந்து உதவிகரம் மூலியமா நம்ம கொண்டு போறோம். இப்படி கொண்டு போகும்போது என்னன்னா, ஒட்டுமொத்த சமூகமும் நம்ம இதுல பயனடையும். இதுல வந்து எல்லாரும் இணைய முடியும். இது வந்து தமிழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் கிடையாது. ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கும் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். காது கேளாதவர்களும் இந்த நிகழ்ச்சியில ஈசவா சென்டர்ல பயன்படலாம். எல்லா விதமான மாற்றுத்திறனாளியும் பயன்படலாம். இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற டெக்னாலஜி மூலியமா கேப்சாவை வந்து தான் படிக்க முடியாத ஒரு குறை பார்வையற்றவர்கள் இருக்கு. அவர்களும் அந்த இதுல வந்து ஓவர் கம் பண்ண முடியும். இன்னொன்னு நீங்க என்ன பண்ணலாம்னா அசிஸ்டன்ட் வச்சுக்கலாம். இது வந்து டிக்கு தொழில் பயிற்சி மையம் இதனுடைய பிரைம் மினிஸ்டர் உடைய பிஎம்இஜிபி ஸ்கீம் மூலியமா சப்போர்ட் வாங்க முடியும். இல்லைன்னா வந்து இல்லை எங்களால் ஒண்ணுமே டிக்கு மூலியமா பண்ண முடியலன்னாலும் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை வந்து நான் மதனகார சாரோட சொல்லலை, உங்ககிட்ட சொல்றேன். அடுத்த கட்ட நான் என்ன பண்ண போறேன்னா, நாளைக்கு போய் வைஸ் சான்சலரை பார்த்து எங்களுக்கு வந்து அன்யூஸ் இருக்கிற கம்ப்யூட்டர் கொடுங்க. நாங்க ஏதாவது ஒரு 2000 3000 செலவு பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் மாத்தி நாங்க அதை ஏதாச்சும் யூஸ் பண்ண முடியுதான்னு பாக்குறோம் அப்படின்னு கேட்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அது வந்ததுன்னா அது மூலியமா வந்து அதையும் நம்ம முதல்ல கொடுக்கலான்னு பார்க்குறோம். அது யாரும் ஓரளவுக்கு வந்து பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் அவங்களே அதை அடுத்த கட்ட கொண்டு போறதுக்கான முயற்சிகளும் பண்ணலாம். இன்கேஸ் நமக்கு வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுது, இல்லாட்டி டிக்கி மூலியமா காலதாமதம் ஏற்படுதுனாலுமே ஏன்னா தே ஹேவ் டு ஸ்டார்ட் இமிடியேட் தேர் சர்வீஸ். இன்னைக்கு நைட்டே வந்து தே ஹேவ் டு டூ இட். யாரு வந்து சொல்லக்கூடாது நினைச்ச யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த சேவை பண்ண சார் ஒரு முதல் முறையா வந்து ஒரு பிள்ளையார் சூரி போட்டு ஒரு 50 ரூபாய் சம்பாரிச்சேன், ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சேன்னு சொன்னாங்கன்னா அது அட்லீஸ்ட் அவர் என்கரேஜ்மெண்ட். அதுக்காக வெயிட் பண்றோம். யாரு அந்த முதல் தகவலை சொல்கிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு சிறப்பு என்ன கேட்டோம்னா, சார் சொன்ன மாதிரி வந்து சான்றிதழ் கொடுத்தோம். அந்த சான்றிதழ் வந்து அவங்களுடைய புகைப்படத்தை வச்சு கொடுத்துருக்குறோம். நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இந்த சான்றிதழ் வந்து அவங்களுடைய ஈசேவா மையத்துல வந்து அலங்கரிக்கணும் அப்படி எதிர்பார்க்கிறோம். அந்த அந்த நாள் எப்பொழுது வரப்போகிறது என்பதை பயனாளிகள் தான் அதை எங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்படி வரக்கூடிய நாள் அந்த நிறுவனம் அந்த ஈசேவா சென்டருக்கு முதல் பயிற்சியை நாங்கள் வழங்கவிருக்கிறோம். அதன் வாயிலாக இந்த பேரவையினுடைய முயற்சியானது மென்மேலும் சிறக்கும் என்பதை எடுத்து கூறி உங்களுடைய ஏதாச்சும் உங்களுடைய ஆலோசனையா இருக்கட்டும்,
நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் இது இப்படி செஞ்சிருக்கலாங்கிற ஆலோசனையை வந்து நீங்கள் பெரியவங்க நீங்கள் தரலாம், பேரவை நீங்கள் தரலாம். நிச்சயமா நான் எதிர்பார்க்குறேன் நந்தகுமார் சார் வந்து ரைட் அப் கேட்பாரு. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நிச்சயம் ரைட் அப்பும் ஏற்கனவே டிபி பேரவையில் வந்து ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் இது வந்து நாங்கள் போடலை, ஒரே ஒரு குரூப்ல தான் போட்டிருக்கிறோம். நம்ம போட்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு குரூப்ல இருக்கிறவங்க நிறைய குரூப்ல இருக்கிறாங்க. ஆகவே வந்து ஒரு விஷயத்த ஒரு குரூப்ல சொன்னா போதும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா டிவைஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதனால அதுலயும் நம்ம கொஞ்சம் ஒரு கட்டொழுக்கம் வேணுங்கிறதுனால அதை நம்ம போட்டிருக்கிறோம். இதையே நம்ம வந்து பேப்பர்ல கொடுக்க போறோம். பேரவையினுடைய புகழ் எங்கும் பரவ போது அதுக்கு எல்லாரும் நீங்கள் அதுக்கான ஆதரவு என்பதையும் இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இந்த மாபெரும் வாய்ப்பை நல்கிய நம்முடைய அத்தியண்ணா ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். ஏதாவது கேள்வி பதில் இருந்தா நாங்க 4 பேரும் சொல்லுவோம். வேற ஏதாச்சும் விடுபட்டு இருந்ததுனாலும் இப்ப ஐயப்பனும் இல்லாட்டி வந்து எல்லாரும் டிராவல்ல இருக்காங்க, அதனாலதான் வந்து we don't want to disturb. யாராவது விடுபட்டு இருந்தா நீங்க சொல்லலாம். தேங்க்யூ. நன்றி சிதம்பரம் சார் அவர்களே. மிக அழகாக பல கருத்துக்களை சொன்னீர்கள். உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக உகந்த ஒரு தொழில் இ-சேவை மையம் என்பது மிகவும் அழகாக இப்பொழுது நமக்கு புரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை எல்லோரும் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் இருவரும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிக்கு உண்மையிலேயே நாங்கள் மிகவும் பாராட்ட கடமைப்படுகிறோம். இரண்டாவதாக, இந்த இ-சேவை மையம் என்பது இனி வருங்காலங்களில் மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக ஆகிவிடப் போயிருக்கிறது. எந்த அப்ளிகேஷன் போடுறதுனாலும் நம்ம வந்து ஆன்லைன்ல தான் இனிமேல் போட்டாகணும். ஸோ இ-சேவையினுடைய மையத்தினுடைய தொடர்பும் உதவியும் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தேவைப்படும். அதனால கண்டிப்பா இதுல கலந்துக்கிற அத்தனை பேரும் அவர்களுடைய நண்பர்கள் அந்த பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு எடுத்து கூறி இன்னும் பலர் இந்த பயிற்சி பட்டறைக்கு பதிவு செய்து வருங்காலங்களில் நடக்கக்கூடிய பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று என்னுடைய ஆவலை கூறிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பா இதை வந்து நாங்களும் சேலத்துல நல்ல விதமா எடுத்து சொல்லி இதற்காக ஏற்பாடு செய்வோம் என்று கூறுகிறேன். அடுத்ததாக இது சம்பந்தமாக கருத்துக்கள் கூற விரும்புவோர் இப்பொழுது முன்வர வேண்டும், ஹேண்ட்ரைஸ் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு கோபிநாத் அவர்கள் முதலிலே தன்னுடைய கருத்துக்கள் இது சம்பந்தமாக பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். கோபிநாத் சார். சார் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க. ஒரு சிறப்பான முயற்சி இது. முதல் ஒரு இது 20 பேர் வந்து ட்ரெயினிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது. இது வந்து ஒரு தொழில் முனைவருக்கான ஒரு வாய்ப்பு இது. இ-சேவை மையம் வந்து ரொம்ப நிறைய இடத்துல இப்போ தேவைப்படுது. அதெல்லாம் சார் சொன்ன மதமோகன் சார் எல்லாம் சொன்னது போல எல்லா ஊர்லயும் நம்ம வந்து இ-சேவை மையங்களுக்கு வந்து நம்ம ஏற்பாடு செய்ய வேண்டும் என்னுடைய ஆசை. சென்னையில சார் சொன்னாங்க, கும்பகோணம் சொன்னாங்க, அதே மாதிரி சேலம், இதெல்லாம் நம்ம முடியுமோ எல்லா மாவட்டங்களையும் நம்ம பேசி இவர் சார் இருக்காரு, எங்கெல்லாம் முடியுமோ அவங்ககிட்ட நம்ம பேசி, நீங்க இருக்கீங்க சேலத்துல, அந்த பக்கம் நம்ம என்னெல்லாம் மாவட்டங்கள்லாம் நம்மளால செய்ய முடியுமோ, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சிறப்பா இது மாதிரி ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அவங்களை நம்ம முன்முயற்சி எடுத்து அவங்களை வந்து கண்டிப்பா ஊக்குவிக்கிறது ஒரு ஆசை சார். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே இது ஒரு வரப்பிரசாதம் என்று கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இதை உணர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று நாம் பார்க்க முடியாது. எனவே கண்டிப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் பேச முன்வருவோர் பேச அழைக்கின்றேன். திரு புஷ்பராஜ் அவர்கள் ஏதாவது கருத்துக்கள் கூற இருந்தால் கூறலாம். புஷ்பராஜ் சார். ரைட்டுங்க. இப்ப இது வரைக்கும் கூறின கருத்துக்கள்லாம் மிக அழகா இருந்திருக்கு. இதற்காக எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, சென்ற வாரம் ஜெயவேலு என்பவர் மூலமாக நம்மளுடைய உறுப்புகளை பற்றி மிக அழகாக எடுத்து கூறினார்கள். ஒவ்வொரு வாரமும் நாம் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூற ஆசை. 2 பேர் ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க சார், பகவதி குமார் சார், நந்தகுமார் சார். ஓகே சார்.
நீங்க தான் கூப்பிடணும். நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். நந்தகுமார் டவர் தெளிவில்லாதனால கேக்குதுங்களா? இப்ப பேசுறது கேக்குது. சரி சார். இன்றைய பேரவைக்கு தலைமை வகிக்கக்கூடிய சேலத்து பெரியவர் அத்தியண்ணா அவர்களே, இந்த கூட்டத்தை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய புதுவை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சிதம்பரம் ஐயா அவர்களே, மதன் மோகன் ஐயா அவர்களே, மற்றும் இன்று கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த பேரவையின் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் மாலை வணக்கம். சிதம்பரம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பு அனுப்பியிருக்கின்ற உதவி கருத்திற்கு நந்தகுமார் கேட்பார் என்று சொன்னால் மிகவும் நன்றி சார். ஏனென்று சொன்னால் அடுத்த அக்டோபருக்கு ஒரு முதல் அச்சாரமாக தீபாவளி பரிசாக எனக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியின் அமைப்பை அவர் சொல்லியது போல் யாராவது ஒருவர் இ-சேவை மையத்தை தொடங்கி நான் இவ்வளவு சம்பாதித்தேன் என்று சொன்னால் அடுத்த இதழில் வெளிவதற்கும் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் கடந்த 2 நாள் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது, கேள்விப்பட்டேன். ஆனால் அவருக்கு கலந்து கொண்டவர்கள் மிகவும் தங்களுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கொஞ்சம் கால இடைவெளி கொடுத்திருந்தால் நிச்சயமாக பல கருத்துக்களை அவர் வெளியிட்டிருப்பார்கள் என்று கருதுகின்றேன். ஏனென்றால் எல்லோரும் அந்த முடித்துவிட்டு ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அவர்களால் தெளிவாகவும் பேச முடியவில்லை, தொடர்பும் சரிவர கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் பேச ஏதோ நினைக்கின்றார்கள் என்பது மட்டும் புரிகின்றது. முடிந்தால் அடுத்த வாரங்களில் ஒவ்வொருவருக்கு ஒரு வாரமாவது கொடுக்கும்படி அந்த நிகழ்ச்சியின் சாராம்சத்தை அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம் சார். நான் ஐயப்பன் வந்துட்டேன் சார். அந்த நீங்க நடந்த கருத்தை பத்தி நான் பேசலாமா சார்? சொல்லுங்க ஐயப்பன், சொல்லுங்க. அதாவது கடந்த 2 நாளா கருத்தரங்கம் காலை சனி ஞாயிறு நல்லா நடந்தது. கிட்டத்தட்ட நம்ம இ-சேவை மையம் கிட்டத்தட்ட ஒரு 18ல இருந்து 20 பேர் கலந்துக்கிறாங்க சார். கிட்டத்தட்ட சிவராமன் சார் கிட்டத்தட்ட 12 அப்ளிகேஷன் நாங்க ஃபில்அப் பண்ணி கத்துக்கிறோம். முக்கியமா ஆதார் கார்டு, டிஜிட்டல் கார்டு, ஒரு ரேஷன் கார்டு, இபி பில் எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆதார் கார்டை எப்படி புதுப்பிக்கலாம் அந்த மாதிரி தகவல் கொடுத்தாங்க. மேலும் பார்த்தோன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில பார்த்தோன்னா நமக்கு இந்த லேப்லேயே, அதாவது அந்த கம்ப்யூட்டர் லேப்லேயே நமக்கு இணையதள வசதியோட ஒருத்தருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து நம்ம மாற்றுத்திறன் மக்கள் பயன்பெற்றாங்க. மேலும் இந்த கருத்தரங்கத்துல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, பாண்டிச்சேரி பல்கலை துணைவேந்தர் எல்லாருடைய விஐபி கலந்து கொண்டு நம்மளை முக்கியமா நல்லா ஆக்ரோஷம் பண்ணி இந்த இ-சேவை மையத்தை தொடங்கும் மாதிரி கேட்டுக்கொண்டாங்க. மேலும் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு அது எப்படிலாம் நம்ம வாங்கி மக்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவலும் அங்க வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பாண்டிச்சேரி தமிழ்நாடு பேரவையில இந்த இ-சேவை மையம் கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 12 பேர் ஆரம்பிக்க போறதா உறுதி அளிச்சுட்டு இன்னைக்கு எல்லாமே கிளம்பி போயிருக்காங்க. இப்ப இளங்கோ சார் இவங்க எல்லாமே இப்பதான் பஸ் எல்லாம் ஏற்றி விட்டு இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். எல்லாருமே அவங்க டிராவல் ரொம்ப சிரமமானதுனால மேற்கொண்டு நிறைய டிராவல் பண்ண முடியல. இன்னொரு தகவல் என்னன்னா, அந்த இ-சேவை மையம் அமைக்கும் போது அவங்களுக்கு சில நம்ம முன்னெடுப்பா சிவமந்தன் சாரும் மதன் சாரும் நிறைய ஊக்குவிக்க மாதிரி கேட்டுக்கொள்றாரு. அவங்களுக்கு மேற்கொண்டு இன்னும் பயிற்சியை தேவைப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுருக்காங்க. அந்த குரூப்ல இன்னைக்கு பயிற்சி கலந்துக்காங்களா, மேற்கொண்டு ஏதாவது தகவல் பட்சத்துல சந்தேகங்கள் ஏதாவது இருக்கிற அப்டேட் அப்பப்ப கொடுத்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக அந்த குரூப்பும் பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்றேன். வேற ஏதாவது தகவல் எல்லாம் கேட்டு நான் பதில் சொல்றேன் சார். நன்றி ஐயப்பன் அவருக்கு, நன்றி. தலைவர் சார் பகவதி குமார் சார் ராண்டேஸ் பண்ணியிருக்காரு. பேச சொல்லி ஒருத்துக்கு நன்றி வரை அவரு எதிர்க்காருங்களா ரமேஷ் சாரு? ஏ சார், கோபிநாத் சார், ரமேஷ் யார் சொல்றீங்க? நம்ம அட்வொகேட் பிரபாகர். லைன் இல்லைங்க சார். பகவதி குமார் சார் அட்வைஸ் பண்ணிட்டு அடுத்தபடியாக திரு குமார் அவர்களுடைய கருத்தை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பார்ந்த மாற்றுத்திறனாளர் பேரவை
பேரவையில் இன்றைய இணையதள கூட்டத்திற்கு தலைமை தாகித்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சேலத்து பெரியவர் அத்தியண்ணா அவர்களுக்கும் வாரங்களை சிறப்பான முறையில் நடத்தி தனக்கே உரிய பாணியில் அனைவருக்கும் நன்மைகளை கிடைக்க செய்து கொண்டிருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளின் கலங்கரை விளக்கம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆடிட்டர் EAP வரதகுடி ஐயா அவர்களே, இந்த பேரவையை துவக்கி நம்மை எல்லாம் ஆசீர்வாதம் செய்து பேரவையின் வளர்ச்சிக்கு தினந்தோறும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற அமர் சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ ஐயா ராமகிருஷ்ணன் மற்றும் ஆடிட்டர் சார் சங்கர்ரமன் சார் மற்றும் 24x7 என்று சொல்லுவார்கள், 24 மணி நேரமும் பேரவையின் வளர்ச்சியை எவ்வாறு கொண்டு செல்வது என்று யோசித்து இன்று தேன் என்று எழுதினால் இனிக்கிறதுக்கு தேன் என்று எழுதி பார்த்தால் இனிக்காது. தேனை கையில் கொடுத்து சுவைக்க தந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவருக்கும் தேனை தந்து சுவைக்க அந்த இனிப்பு சுவையை காட்டி அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்த உதவி கொண்டிருக்கின்ற பெருமை மிகு பாசத்திற்குரிய போற்றுதலுக்குரிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சிதம்பரம் ஐயா மற்றும் டாக்டர் மதன் மோகன் சார் ஆகிய இருவர்களுக்கும் மற்றும் கோபிநாத் சார் லயன் கோபிநாத் சார் அவர்களுக்கும் மற்றும் தீபகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த பேரவையில் எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து தனக்கே உரிய பாணியில் அனைவருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற சுரேஷ் சார் வழக்கறிஞர் சார் சுரேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த பேரவையில் தினந்தோறும் கலந்து எல்லா நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசக்கும் உரிய அருமை அண்ணன் புஷ்பராஜ் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் என்னை ஆரம்பத்தில் 128 வாரங்களுக்கு முன்னால் இந்த பேரவையில் கைகோர்த்து அழைத்து வந்து என்னை பேரவையில் இணைய விட்டு இன்று இந்த அளவும் உங்களை போன்ற பெரியோர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த எனது பாசமிகு சகோதரன் திருநெல்வேலியைச் சேர்ந்த இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி கூறி ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்னால் தெரிவிக்க விரும்புகிறேன். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலே டிபிஓஸ் பேரவையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கை வளம்பட வேண்டும், அவர்களும் 4 பேரிடம் கையேந்தி பிழைக்க கூடாது, உழைத்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்தாது என்று சொல்வார்கள். உழைத்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்தாது. அதே போல தன் உழைப்பில் தன் காலில் நிற்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் 24 மணி நேரமும் மாற்றுத்திறனாளிகளுக்காக போராடி வருகின்ற டாக்டர் சிதம்பரம் சாரும் மதன் மோகன் சார் அவர்களும் தாம் வேலை பார்க்கின்ற அந்த பல்கலைக்கழக தலைமையோடு தொடர்பு கொண்டு எங்களது மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை மையம் தொடங்க அந்த வாய்ப்பினை தாருங்கள், அதன் மூலம் அவர்கள் சொந்த தொழிலதிபர்களாக வளர ஒரு வாய்ப்பு உள்ளது என்று கேட்டுக்கொண்டதற்கு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள் ஒப்புதலோடு இன்று 2 நாட்கள் அந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துள்ளார்கள். என்னிடம் இளங்கோவன் சார் அவர்களும் மதன் மோகன் சார் அவர்களும் போன் செய்தார்கள், பகவதி முடிந்தால் உங்கள் ஊரில் இசைக்கியம்மாள் என்பவர் சேவை மையம் வைக்க வேண்டும் என்று இருந்தார். இசைக்கியம்மாள் வீட்டில் அனைவருக்கும் உடம்பு சரியில்லை, நானும் சில தவிர்க்க இல்லாத காரணங்களால் வர முடியாமல் ஆகிவிட்டது. இந்த அரிய வாய்ப்பை இன்று இழந்தது எனக்கு மிக கஷ்டமாக உள்ளது இன்னைக்கு மீட்டில் கலந்த அப்புறம். ஏன்னா யாருமே செய்ய முடியாத ஒரு உதவியை நமக்கு பணம் கிடைக்கின்ற நாம் நமது சொந்த காலில் நிற்க நம்மளை கைகோர்த்து அழைத்து போகின்ற உறவுகள் கிடையாது, நட்புகள் கிடையாது. எல்லோரும் இவன் இவ்வளவு வாழ்கிறானா என்று பொறாமைப்படுகின்ற இந்த காலத்தில் நம்மை எல்லாம் பிறர் போற்ற கோபுரத்திலே ஏற்றி நம்மை ஒளி விளக்காக திகழச் செய்ய காத்திருக்கின்ற இந்த பேரவையில் நடத்துகின்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் எனக்கு உள்ளது. ஏனென்றால் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு போனவரை நாளைக்கு 50 ரூபா சம்பாதிச்சிருவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் அடிச்சுன்னு சொன்னாங்க. உண்மையில மட்டற்ற செய்தி. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அதை கேட்கும் போதே புல்லரிச்சது. C&D குரு போஸ்டுக்கு பார்வையற்றோருக்கு வாய்ப்பு இல்லைன்னு கவர்மெண்ட் சொன்னத நீ என்னடா சொல்றதுன்னு சொல்லி போராடி வாங்கி தந்தவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிதம்பரம் சார் அவர்கள் என்று இந்த கருத்தை கேட்ட பொழுது உண்மையிலே கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு நாங்க 2 நாள் உண்ணாவிரத போராட்டம் சென்னையில் போய் இருந்தோம். 6 மணிக்கு அவ்வளவு கை செந்தூக்கா தூக்கி பஸ்ல போட்டாங்க. என்ன தூக்க வரும்போது நான் சொல்லிட்டேன், தூக்காதீங்க, நீங்க தூக்குனே சொல்றோட சாதனை விட்டுரும், நான் கருத்தாளு அப்படின்னு சொல்லி நானே தமிழ் ஏறினேன். 6:30 இருந்து 1:30 வேற மாற்றுத்திறனாளி அழைக்கான். ஒரு கருநாகத்தை ஊருக்குள்ள பிடிச்சா கூட, ஒரு பாம்பை பிடிச்சா கூட அது பிழைச்சு போட்டுன்னு சொல்லி காட்டுல கொண்டு வாழ விடுறாங்க. ஆனா இன்னைக்கு அரசாங்கம் யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டேங்காங்க. பேரவை உதவி செய்யுது பாருங்க. மாற்றுத்திறனாளி
ராத்திரி 1:30 மணி வேற பஸ்ல போட்டு சுத்துன்னு சுத்தி சாப்பிட விடாம மயக்கத்தின் உச்சநிலை கொண்டு 1:15க்கு மலையில இறங்கடான்றான். அப்படிப்பட்ட உலகத்துல இன்னைக்கு நம்மை கைகோர்த்து அழைத்து சென்று மிக அற்புதமான முறையில் நம்ம மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் சொர்க்கத்தை காட்டிட, அவர்கள் தன் சொந்த காலில் நின்றிட, குடும்பம் தன் பிள்ளைகளை நல்லா படிக்க வைத்திட அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்ற அந்த பேரவையின் தலைவர்களை இரு கரம் கூப்பி வணங்கி மகிழ்கிறேன். ஏனென்றால் நாம் எல்லோரும் அவர்களுக்கு கடமைப்பட்டவர்கள். இன்று பயிற்சி முடித்த அவர்கள் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்தாலும் தன் அனுபவத்தை கூறும் பொழுது உண்மையிலேயே புல்லரித்தது. ஐயப்பன் அவர்கள் கூறுகிறார்கள், சார் 12 பேர் நாங்கள் வைப்போம் என்று. எபினேசர் கூறுகிறார், மற்றவர்கள் பயணத்தில் இருப்பதால் பேச முடியவில்லை. அனைவரும் கூறும் பொழுது சென்ற அனைவரும் பயனடைவார்கள். எனது ஒரு சிறிய வேண்டுகோள், நாங்கள் போன முறை தீபக்குமார் குப்தா சார் அவர்களும் வழக்கறிஞர் சுரேஷ் பிரபாகர் சார் அவர்களும் வந்து சென்னையிலிருந்து விஆர்சி வொகேஷனல் ரிஹாபிலிட்டேஷன் சென்டருடைய அதிகாரி அவர்களை அழைத்து வந்து இங்கே வேலை வாய்ப்பு பயிற்சி முகாம் மற்றும் தமிழகத்தில் அதிக பேரை வேலைக்கு அமர்த்திய தூத்துக்குடியை சேர்ந்த முதலமைச்சரிடம் பரிசு பெற்ற திரு ராஜேந்திரன் நாச்சி அவர்களை அழைத்து வந்து இங்கே முதலாக திருநெல்வேலி மாபெரும் கூட்டத்தை கூட்டி மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தினார்கள். எங்களால் இயன்ற அளவு மிக அருமையாக நடத்தி அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக செய்து கொண்டிருந்தோம். அதன் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அவர்களுக்கு கடன் வாங்கி தருகிறோம் என்று தீபக்குமார் குப்தா சார் அவர்களும் விஆர்சியுடைய டைரக்டரும் என்னிடம் 2 நாளுக்கு முன்பாக பேசியது எனக்கு உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுதும் அதற்கு கூடுதலாக இன்று நடந்த சம்பவமும் மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிதம்பரம் சார், மதன் மோகன் சார், ஒரே ஒரு வேண்டுகோள், எங்களது திருநெல்வேலியில் எங்களுக்கு ஒரு பயிற்சியை ஏற்பாடு செய்யுங்கள். திருநெல்வேலி மக்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள், நான் உட்பட. நாங்களும் வருமானமின்றி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்கள் மாவட்டத்திற்கு நீங்கள் வர வேண்டும். எங்களாலான முழு முயற்சியும் நாங்கள் உங்களோடு கரம் கோர்த்து எப்பொழுதும் வர தயாராக இருக்கிறோம் என்ற உறுதிமொழி அளித்து வெற்றி மீது வெற்றி வந்து பேரவையை சார வேண்டும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அனைவரையும் சேர வேண்டும் என்று சொல்லி இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி பகவதி குமார் அவர்களே. மிக அழகாக உங்களுடைய வார்த்தைகளிலே எல்லோரையும் பாராட்டி உங்களுடைய கருத்துக்களையும் கூறியிருக்கிறீர்கள். அத்தோடு நன்றியும் கூறிவிட்டீர்கள் என்று கருதுகிறேன். ஏனென்றால் கண்டிப்பாக இந்த நிகழ்வு மிகவும் பாராட்டுக்குரியது. ஒரு மாநில அளவிலே 2 மாநில அளவிலே உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு பயிற்சி பட்டறை துவக்குவதற்கு, பயிற்சி கொடுப்பதற்கு நமது பேரவை இவ்வளவு முன்னேற்பாடுகளுடனும் ஆர்வத்துடனும் இருப்பது பாராட்டுக்குரியது. எனவே எல்லோருக்கும் நமது பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடிவு செய்ய கடமைப்படுகிறேன். ஒரே நிமிஷம் சார். சார் சொல்லுங்க மதன் மோகன் சார் சொல்லுங்க. கொஞ்சம் வாய்ஸா சொல்லுங்க சார், வாய்ஸ் குறைவா இருக்கு. 2 விஷயம். ஒண்ணு, ஐயப்பன் சொன்ன மாதிரி இதோட முடிக்காம ஒரு குரூப்பும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எந்த பிரச்சனை இருந்தாலும், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதாவது அந்த ஃபீட்பேக்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கிட்ட ஒரு குரூப் ரெடி பண்ணியிருக்கோம். யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அந்த குரூப்ல போட்டா உடனே வந்து அதுக்கான தீர்வு வந்து அந்த குரூப்ல வந்து நம்ம கிடைக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், சிதம்பரம் சார் சொன்ன மாதிரி அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகள் இல்ல பசங்க, அவங்களுக்கு இட ஒதுக்கீடு இது வந்து ஒரு நேஷனல் சப்ஜெக்ட் இல்ல ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸோ இதுக்கு ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம வச்சு நம்ம வந்து அரசாங்கத்தை அணுகணும். ஸோ இது வந்து என்ன மாதிரியான அணுகலாம், என்ன மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் வைக்கலாம் அப்படின்னு பெரியவங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் அதை ஒரு டெலிபரேட் பண்ணி ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் வச்சு அதை எப்படி வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து நம்ம அந்த ஜஸ்டிஃபிகேஷனோட நம்ம அந்த ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சோம்னா நம்ம கிடைக்கும். ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ஏதாவது ஒரு எந்த 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 பேஸ்ல அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் ரெடி பண்ணோம்னா நம்மளால அதை மெட்ரேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். அதுக்காக கொஞ்சம் அனைவரும் கொஞ்சம் யோசிச்சு உங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்று நம்புகிறேன். இறுதியாக இன்றைய பயிற்சி பட்டறைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இடம், பொருள், உணவு எல்லாம் கொடுத்து 20 நபர்களுக்கு வாழ்வதற்கு வழிகண்டிருக்கக்கூடிய அந்த புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகிகளுக்கும்
குறிப்பாக வைஸ் சான்சலர் அவர்களுக்கும் இதற்கு முயற்சிகள் எடுத்து வெற்றி கண்டுள்ள 2 பேராசிரியர்கள் திரு மதன்மோகன் அவர்களுக்கும் திரு டாக்டர் சிதம்பரம் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக சைகை மொழி மூலமாக எல்லோருக்கும் எடுத்து கூறிய அன்பு சகோதரி சிவகாம சுந்தரி அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நமது பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி, குறிப்பாக பல்கலைக்கழக வாழ்க்கையிலே ஒரு முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது சென்று கொண்டிருக்கிறது என்பதை காணும் பொழுது மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு முறை பல்கலைக்கழகங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இத்துடன் அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சத்யா ஸ்பெஷல் ஸ்கூல் சிறப்பு பள்ளி சத்யா ஸ்பெஷல் ஸ்கூலுடைய ஃபவுண்டர் டைரக்டர் சித்ராஷாவுடைய சப்போர்ட் வந்து மார்வலஸ். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து 3-5 வேலைக்கும் வந்து கிவன் ஃபுட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வீல் சேர் கொடுத்து அந்த அளவுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணாங்க. அதனால அந்த நிறுவனத்துக்கு வந்து வேற நம்ம கான்கிரிகேஷன் வந்து நிச்சயமா வந்து அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது. ஆகவே சித்ராசா உடைய சத்யா ஸ்பெஷல் ஸ்கூலுக்கும் உங்களோட பார்வை கொண்டு வரோம் சார். சத்யா ஸ்பெஷல் ஸ்கூலுக்கும் நீங்க ஒரு முறை நன்றி சொல்லிட்டீங்கன்னா திருப்தியா இருக்கும். ரைட்டு, கண்டிப்பா செய்யணும் சார், கண்டிப்பா சொல்லணும், செய்யணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சென்ற முறையே பார்த்தோம், அவங்க வந்து கலந்துகிட்டு நம்ம சிறப்பா நம்மளோட ஒத்துழைச்சாங்க. இந்த முறையும் 2 நாள் நிகழ்ச்சிக்கு பூரணமாக உணவு பூராவும் பரிமாறி தேவையான வீல் சேர் வசதிகளும் செய்து கொடுத்து, அந்த பயிற்சி பற்றையில் அவர்களுக்கு வேண்டிய மற்ற வசதிகளும் செய்து கொடுத்து மிக அழகாக பல கருத்துக்களை எடுத்து கூறி உதவி இருக்கின்ற அந்த சத்யா ஸ்கூலினுடைய நிறுவனர் அன்புக்குரிய சித்ரா அம்மையார் அவர்களையும் நமது பேரவை மனதார பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. அவர்களுக்கும் நீண்ட ஆயுளை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி வாழ்த்தி இந்த பேரவையை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம். இனி அடுத்தபடியாக அடுத்த வாரத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.